இவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை பாட, கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்கு நன்றி சொல்ல இந்த பூமியிலே கர்த்தர் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கடந்த ஒரு வாரம் அளவும் நமக்கு போதுமானவராய் இருந்தாரா? ஆமா, கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு தக்கவாறு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். இதற்கென்றே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேற எதுக்கும் தெரிந்திருக்கல, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவரை ஆராதிக்க, அவருக்கு மகிமை செலுத்த கர்த்தர் நம்மை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை என்ன செய்வார்கள், சொல்லி வருவார்கள். தினந்தோறும் சொல்லணும். ஆலயத்துல வந்தும் என்ன செய்யணும், அவரை பாடணும், துதிக்கணும், ஆராதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இந்த காலவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க நாம் கடந்து செல்லுவோம். நாம் எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த வாரத்திலே 36வது அதிகாரத்தை நாம் சிந்தித்தோம். ஏசாவின் வம்ச வரலாறு என்று. நம்மில் அநேகர் அந்த வேத பகுதியை நாம் படித்திருப்போம், ஆனால் அதை தியானித்திருப்பதில்லை. ஆனால் இந்த 37வது அதிகாரம் எல்லாரும் அறிந்த ஒரு அதிகாரம். 36 அதிகமா நம்ம தியானிப்பதில்லை, அதை வாசிப்பதில்லை, அதை கற்றுக்கொள்ள முயற்சிப்பதில்லை. ஆனால் 37வது அதிகாரம் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த அதிகாரம். எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாச்சு. போன வாரம் இதுல என்ன சொல்றது அப்படின்னு ரொம்ப அதை ஆராய்ந்து படிக்க வேண்டியதா இருந்தது. இன்றைக்கு இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியா இருக்கிறதே. ஆண்டவரே, இதுல என்ன காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறீர் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கூட அதை ஆராய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். சரி, 37ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்வது, யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே தங்கியிருந்தான். ஆனால் ஏசா என்ன செய்தார்? 8வது வசனம் 36:8 சொல்லுகிறது, ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். சேயீர் மலையில், ஆமா, தேவனுடைய சுதந்திரத்தை விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு அவன் விலகி அவன் கடந்து சென்றான் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆனால் யாக்கோபு கானான் தேசத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தாரே, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாரே, அந்த தேசத்திலே தேவனுக்காக என்ன செய்தான்? குடியேறினான் என்று குடியிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கு 2வது வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். இந்த 2வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு என்று நாம் படிக்கிறோம். இந்த நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, இந்த சந்ததியின் வரலாறு என்று வருகிற இடத்துல எல்லாம் நீங்கள் படிப்பீர்கள், புதிய ஒரு அத்தியாயத்தை இந்த ஆசிரியர் துவக்குகிறார். இதற்கு முன்பதாக நீங்க படித்து பார்த்தீங்கன்னா 25:19 வாசிச்சு பாருங்க. 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். 25:19. ஈசாக்குடைய வம்ச வரலாறு என்று ஈசாக்குடைய குடும்பத்தை குறித்து, அவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் படித்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இந்த மோசே இந்த யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு என்று இந்த பகுதியை ஆரம்பிக்கிறார். இந்த 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதி யாக்கோபுடைய சந்ததி அல்லது அவருடைய பிள்ளைகளுடைய வரலாறாக அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களாய் காணப்படுகிறது. ஆனாலும் இதை சற்று கவனித்து நாம் படிப்போம் என்றால், இதில் முழுவதும் அதிகமாக யோசேப்பை பற்றி அதிகமாக நாம் என்ன செய்யறோம்? படிக்கின்றவர்களாக இருக்கிறோம். இந்த வேத பகுதியில யாக்கோபு, இஸ்ரவேல் என்ற வார்த்தை 62 முறை வருகிறது. ஆனால் யோசேப்பு என்ற வார்த்தை 133 முறை என்ன செய்கிறது? வருகிறது. அப்ப யாரை பற்றி தான் அதிகமா படிக்க போறோம்? ரூபனை படிக்கலாம், யூதாவை பற்றி படிக்க போறோம். இப்படி பல நபர்களை நாம் படித்தாலும் இந்த வேத பகுதியிலே மிக முக்கியமாக நாம் படிக்கிறது யார் என்றால் இந்த யோசேப்பை பற்றி என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். ஆகவே யாக்கோபுடைய சந்ததியின்
வரலாறு என்றால் யாரை பற்றி தான் அதிகமா படிக்க போறோம்? யோசேப்பை பற்றி. இந்த வேத பகுதி, இந்த 37வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு வேத பகுதி. இதை நாம் 3 நிலைகளிலே நாம் படிக்கலாம். 3 நிலைகளிலே இதை கதையாக, இதை என்ன செய்வாங்க, அநேகருக்கு கதையாக இது என்ன சொல்லுவாங்க, இந்த யோசேப்புடைய கதையை அநேகருக்கு சொல்லி கொடுக்கின்றதை நான் படிக்கிறேன். உலகத்திலே கூட லிட்ரேச்சர்ல இந்த ஜோசப்புடைய ஹிஸ்டரி என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு கதையாக இதை நாம் படிக்கலாம். கதையாக யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு பையனா இருந்தான். அவனுக்கு கடவுள் ஒரு தரிசனத்தை என்ன செய்தார், கொடுத்தார். அது நிமித்தம் உடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், அவனை விற்று போட்டார்கள். அவன் எகிப்துக்கு போனான், அவன் அடிமையா இருந்தான், சிறைச்சாலையில் இருந்தான். தேவன் அவனை உயர்த்தினார் என்று இந்த சிறு பிள்ளைகளுக்கு நாம் அதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? ஒரு கதையாக நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். 2வது ஒரு முறை காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை, இது ஒரு கதை அல்ல, இது நடைபெற்ற ஒரு சம்பவமாக, ஒரு சரித்திரத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவமாக காணப்படுகிறபடினால் இதை ஒவ்வொரு வசனமாக, வார்த்தையாக நாம் படிக்கும் போது இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் தேவனுடைய கரம் ஆளுகை செய்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் தேவனுடைய கரம் கிரியை செய்கிறதை நாம் படிக்க முடியும். தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வாறு இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்பதை இந்த 37வது அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது தேவனுடைய கரத்தை நம்மால் உணர முடிகிறது. தேவனுடைய கிரியைகளை நம்மால் உணர முடிகிறது. தேவன் எப்படி தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார் என்பதை அதிலே நாம் கவனிக்க முடிகின்றது. எவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும், அவருடைய சகோதரர்கள் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமான பல தீமையான காரியங்களை செய்தாலும், தேவன் தமது திட்டத்தை தாம் குறித்திருக்கிறபடியே, தாம் சொன்ன வார்த்தைகளின் படியே தேவன் அதை நிறைவேற்றுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஆகவே இதை 2வது ஒரு முறையில சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய கரம் இந்த சம்பவங்களின் மத்தியிலே, இந்த சரித்திரத்திலே கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 3வது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி நிற்கிறேன். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை அப்படியே தத்துவ ரூபமாக என்ன செய்ய முடியல, பார்க்க முடிகிறது. இந்த யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபினால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாய் இருந்தான். பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், இவர் என் நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு வெளிப்படையாக வாழ்ந்து காட்டின ஒரு மனிதனை பார்க்க முடியாது. மற்ற எல்லா ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது, கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தார். அதே போல இயேசுவும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவராக அவர் காணப்பட்டார். அதே போல தேவன் எப்படி இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டானோ, அதே போல இயேசுவும் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டார், பகைக்கப்பட்டார். தமக்கு சொந்தமானதிலே வந்தாராம், ஆனால் சொந்தமானவர்கள் அவரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் படிக்கிறோம். அப்போ யோசேப்பு பகைக்கப்பட்டது போல தன் சொந்த சகோதரர்களால் அவர் பகைக்கப்பட்டார். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அதே போல இயேசு தன்னுடைய சொந்த சீஷனால் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார் என்று படிக்கிறோம். யாக்கோபுக்கு யோசேப்பு மரித்து விட்டான் என்ற செய்தி வந்தது. ஆனா அவன் மரிக்கல, குழியில போட்டாங்க. அவனை கொல்ல வகை தேடினார்கள். அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு கட்டினார்கள். ஆனால் குழியில தான் போட்டாங்க. ஆனால் செய்தி என்னன்னு வந்தது, அவனை கொன்று, அவன் ஒரு துஷ்ட மிருகம் என்ன செஞ்சிருச்சு, அடித்து போட்டு விட்டது என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்திலே ரத்தத்தை எல்லாம் தெளித்து அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து யாக்கிட்டு கொடுக்குறாங்க, யாக்கோபிடத்துல கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு எழுத்தின்படியே அவர் என்ன செய்தார், மரணம் அடைந்து 3வது நாள் அவர் தேவனாய் இருந்தபடினால் அவர் என்ன செய்தார், உயிரோடு கூட எழுந்தார். அதே போல இந்த யோசேப்பு பாத்தீங்கன்னா அவனை விற்று விட்டார்கள். அவன் அதுக்கப்புறம் எகிப்துக்கு போகிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் பிறகு யோசேப்பு சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறார். அதே போல இயேசுவும் பாடுகளுக்கு பின்பாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவுக்கு வலது பாரிசத்தில் இருக்கிற சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்து, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல யோசேப்பு
நீங்க படிச்சு பார்ப்பீர்கள் தான். எகிப்துல அவருடைய வார்த்தையின்படி அன்று கையும் காலும் யாரும் என்ன செய்யக்கூடாதான், அசைக்க கூடாது. அப்படின்னா எல்லா அதிகாரமும் யாருக்கு கிடைக்கிறது? யோசேப். அதே போல எல்லா அதிகாரத்துக்குரியவராக யார் யார் நியமிக்கப்படுகிறார்? இயேசு நியமிக்கப்படுகிறார். அது போல யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு யார் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு ஜீவ ரட்சணை என்ன செய்தான். அவளை பஞ்சத்திலே உயிரோட காப்பாற்றினார் என்று படிக்கிறோம். அதே போல இயேசுவும் தனக்கு விரோதமாய் செயல்பட்ட நபர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். வழியா சிவமா. ஆமா, யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு நிழலாக ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை நாம் படிக்க முடியும். ஆகவே 3 நிலைகளிலே இந்த வேத பகுதியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த காலை வேளையிலே இந்த 11 வசனத்திலே 3 குறிப்புகளின் அடிப்படையிலே நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த யோசேப்பு தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். முதலாவது, இந்த யோசேப்பு தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். இரண்டாவது, இந்த யோசேப்பு தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். மூன்றாவது, இந்த யோசேப்பு சகோதரரால் பகைக்கப்பட்டவன். இன்றைக்கு முழு சாப்டரையும் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா திருவிருந்து ஆராதனை இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்துவோம் என்று சொல்லி இந்த 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நிற்கிறேன். தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். இரண்டாவது, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். மூன்றாவது, சகோதரரால் பகைக்கப்பட்டவன் என்ற நிலையிலே நாம் இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது என்ன குறிப்பு? தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். ஏன் இந்த யோசேப்பை யாக்கோபு நேசித்தார் என்று சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து 2வது வசனத்திலே நாம படிக்கலாமா? வாசிக்கலாம். போதும் ஒரு வார்த்தைகளுக்கு நேராக போலாம். யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த மனிதன் இன்னொரு தேசத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறார் ஆண்டவர். ஒரு சொல்லுவோமா? நம்முடைய ஆரம்பம் எவ்வளவு அற்பமா இருந்தாலும் சரி, நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருப்போம் என்றால் தேவன் நம்முடைய நிலைகளை அவர் மாற்ற அவரால் முடியும். பிரைசலா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு, அதனால்தான் ஆராதனை நேரத்தை சொன்னேன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தருளுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவனை ஸ்தோத்திரங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், ஆடுகளை. ஆனால் எகிப்து தேசத்துக்கு 2வது அதிபதியாக அவன் உயர்த்தப்பட்டான். எவ்வளவு பெரிய காரியம் இல்ல, நம்மளுடைய அற்பமான ஆரம்பம். ஆனால் தேவன் பாருங்க, இந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இந்த அதே போலதான் தாவீதும் கூட ஆடுகளை மேய்த்து. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்படி ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையை? அதுவும் 77வது வயதுல. எனக்கு அடிக்கடி யோசித்துப்பா, 27வது வயதுல இருந்தாலும் கூட பரவாயில்ல, 17 வயதுல இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வயசுல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு? 77வது வயதுல கோலும் தடியுமாக கடந்து சென்று 20 ஆண்டுகளுக்குள்ளாக நான் என்னுடைய கணக்கு ஒரு 200 கோடிக்கு அதிபதியாக கற்றவரை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஒரு அலசுவமா 12 பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு குமாரத்தியை கற்றுக் கொடுக்கிறார், 2 பரிவாரங்களை கற்றுக் கொடுக்கின்றார். தேவனால் எந்த நிலையிலும் எந்த வயதிலும் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். பிரைசலா. எந்த ஆரம்பமா இருந்தாலும் சரி, யோசேப்பு ஆடுகளை, தன் சகோதரருடனே ஆடுகளை என்ன செய்தான்? மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ ஆரம்பத்துல வேலைக்கெல்லாம் போய் சேரும் போது என்ன பெரிய வேலையா கிடைச்சிருக்கும் நமக்கு. எத்தனை ஆயிரம் ரூபாய் உங்க சம்பளம்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் தேவனால் நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். வாசிக்கலாம். இருந்து சரி, இந்த பில்கால் சில்பால் என்னும் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிலின் குமாரரோடே. இவங்க யாரு? இந்த குமாரர்னா 4 பேர். தான், நப்தலி, காத், ஆசேர் என்கின்ற 4 சகோதரர்களோடு கூட சேர்ந்து இந்த யோசேப்பு எதை மேய்க்கிறாரு? ஆடுகளை மேய்க்கிறார். தான், நப்தலி, காத், ஆசேர் என்ற 4 சகோதரர்கள். என்ன சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் என்றால்,
இவன் இப்பதான் முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆடுகளை மேய்க்க வந்திருக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேலை தான் கொடுப்பாங்க? ஒரு உதவிக்காரர், ஹெல்ப்பரா இவரை என்ன செஞ்சிருக்காங்க? இந்த ஆடுகளை மேய்க்கின்ற பணிக்கு அவர்கள் இவரை பயிற்றுவிக்கும்படியாக இவங்க வர்றாங்க. இந்த காத் ஆசேர் தான் நப்தலி என்ன நினைச்சிருப்பாங்க? நமக்கு அசிஸ்டண்டா யார் வந்திருக்கா? இந்த யோசேப்பு வந்திருக்கிறாரு. அசிஸ்டண்டா வேலை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அலுவலகங்களில எங்கேயாவது உதவியாக நம்ம சில வேலைகளை செய்வோம். எப்படி நடத்துவாங்க நமக்கு தெரியும். ஆனால் இவன் மேல் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஒரு தேசத்துக்கே அதிபதியாக போகிற திட்டம் யாருக்கு தெரியல? இந்த தான் நப்தலிக்கு என்ன செய்யல? காத் ஆசேருக்கு தெரியல. ஆனால் இவன் மேல் தேவ திட்டம் இருக்கு. அதனாலதான் ஒருவரையும் என்ன செய்யாதீங்க? அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த சிறியரில் ஒருவரையும் என்ன செய்யாதீங்க? அற்பமா, யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நாளைக்கு இவங்கள யாராவது கலெக்டர் ஆனாலும் என்ன செய்யலாம்? நம்ம எல்லாம் போய் வணக்கம் போட்டு நிக்க வேண்டியதா வந்தாலும் வரலாம். யாரையும் என்ன செய்யாதீங்க? அற்பமாய் நினைக்காது. உங்கள் பிள்ளைகளே ஆனாலும் சரி, அது எந்த நபர் ஆனாலும், உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களானாலும் சரி, அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கலாம், சிறிய எளிய வேலையை செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அவருடைய தோற்றத்தை வைத்து, அவர்கள் செய்கின்ற வேலைகளை வைத்து, சமுதாயத்தில் அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்தஸ்துகளை வைத்து நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் எடை போடுறோம். ஆமா, அவங்க எதுல வர்றாங்க? அவங்க நடந்து வர்றாங்களா? அதை வைத்து நிறைய பேர் அவருடைய உடைகள், அவருடைய தோற்றங்கள், இவைகளை வைத்து, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். யாரையும் தோற்றத்தை வைத்து என்ன செய்யாதீங்க? எடை போடாதீங்க. அவர்கள் மேல் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அவர்கள் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இது தான் நப்தலி, காத் ஆசேர் போன்றவர்கள் இந்த யோசேப்பு யாருன்னு தெரியல. இவன் மேல இருக்கிற தேவ திட்டம் என்ன என்று அவர்களுக்கு தெரியல. அவங்க ஒரு அற்பமாக அவர்களை நடத்தி இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த குமாரரோடு கூட, இந்த தகப்பனுடைய மறுமணியாற்றின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு என்ன செய்வானா? சொல்லி வருவான். இதை யோசித்து பார்த்திருக்கீங்களா? அவர்கள் துன்மார்க்கமாக அவங்க வேலை செய்யறாங்க. ஆடுகளை மேய்ப்பது என்றால் வீட்டு பக்கத்துல என்ன செய்ய முடியாது? மேய்க்க முடியாது. அப்ப வீட்டை விட்டு என்ன செய்யணும்? ரொம்ப தூர இடம். அப்ப இவங்க தான் இவனுக்கு லீடர்ஸ். யாரு? இந்த 4 பேர். அப்ப இவரு உதவிக்காரராக இருக்கின்றார். அப்போ இவர்கள் துன்மார்க்கமான ஒரு செய்கையை செய்து கொண்டு வருகிறார்கள். அதோடு கூட இந்த யோசேப்பினால் ஈடு கொடுக்க முடியாது. இவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தன் தகப்பனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இப்படிப்பட்ட நேரத்துல துன்மார்க்கமாய் வாழ்கின்ற அந்த மனிதர்களோடு கூட கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சேர்க்கிறார். நாம என்ன நினைப்போம்னா, துன்மார்க்கர் சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைப்போம். ஆண்டவர் அப்படி சேர்த்துறது இல்ல. துன்மார்க்கரோடு ஒரு நீதிமான என்ன செஞ்சாரு? சேர்த்துறார். நமக்கு நீதிமான் இருந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி வைக்க மாட்டார். நம்மளை உருவாக்க யார்கிட்ட தான் அனுப்புவாரு? துன்மார்க்கரோடு. அந்த இடத்தில் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக நேர்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தவான்களோடு கூட பரிசுத்தவானா இருக்கிறது ரொம்ப சுலப காரியம். இயேசு கூட அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன். அவர் பாவமே செய்யாதவர், பாவம் அறியாதவர், பூரணமான ஒரு பரிசுத்தரா இருந்தார். ஆனா அவரை பிதா தேவன் எங்க அனுப்பினாரு? இந்த பாவ உலகத்திற்குள் என்ன செய்தார்? அனுப்பினார். இங்க எல்லாமே முரண்பாடுகள் தான். இங்க ஒருத்தரும் நீதிமான் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் இல்ல? ஆமா, ஒவ்வொருத்தரும். இதுல வேற அவருக்கு மனுஷருடைய எண்ணங்களை கூட அவரால் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். கடைசி 3.5 வருடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு இல்ல? அவன் என்ன நினைக்கிறான்றது. ஏன்னா இவரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அங்க உட்கார்ந்து ஒருத்தன் யோசிக்கிறான், பாவங்களை மன்னிக்க இவர் யார் அப்படின்னு. அவன் என்ன செய்யறான்? இவருக்கு அது பிளாஷ் ஆகுது. உடனே சொல்றார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி போகின்ற வருகின்ற இடங்களில் எல்லாமே கரப்ஷனான ஒரு வேர்ல்டு, பாவம் நிறைந்த ஒரு உலகம். அதுல பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்து பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார். ஒரு சொல்லுமா, இன்றைக்கு நாம நீதிமான்களோடு இருந்தா நீதிமான்கள் தான். இப்ப நம்ம எல்லாரும் நீதிமான்கள் தான். ஆனா உலகத்திற்குள் போகும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் ரொம்ப மிக முக்கியம். தேவன் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய வாழ்க்கையில தான் முன்குறித்தவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால், இங்க எப்படி நம்ம நீதிமான்களா இருக்கிறோமோ அதே போல தேவன் நம்மை வைத்திருக்கின்ற இடங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஒரு அழிய சொல்லுவோமா, அவருடைய துன்மார்க்கத்தை அறிவித்து வந்தார். இதை யோசித்து பாருங்க. இத நம்ம நினைச்சா வேண்டும் என்று சொல்ல இந்த காரியத்தை அவன் செய்யவில்லை. இது வேண்டும் என்று
ஒருவேளை அவங்க அப்பா கூட சொல்லியிருக்கலாம், அவங்க எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்ன செய், பார்த்து கொண்டு வா என்று சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் தகப்பனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை துன்மார்க்கம்னா என்ன நான் நினைக்கிறேன்னா, ஒரு 1000 ஆடுகள் இருந்திருக்கலாம் அவர்களுக்கு. அப்போ அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும், மிஸ் ஆகும். அப்ப இவங்க 10 ஆடு தூக்கி என்ன செஞ்சிடலாம், வித்து இவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த காசை எடுத்து துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு செலவு செய்திருக்கலாம். இதை யாக்கோபுக்கு யாரு சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இது அவளை கோல் சொல்லுகிற நிலையில் அல்ல, என்ன நடைபெறுகிறது என்பதை இந்த யோசேப்பு யாருக்கு அறிவித்து வருகிறான், இந்த யாக்கோபுக்கு அறிவித்து வருகிறான். அதனாலதான் 13வது வசனத்துல கூட சொல்றாரு பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றார். 14வது வசனம், அவன் போய், அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான் என்று சொல்லப்படும். அப்போ நான் நினைக்கிறேன், இவரை நியமித்து கூட இருக்கலாம். அங்க என்ன நடக்குது, ஆடுகள் சரியா இருக்கா, வேலைக்காரர்கள் எல்லாம் சரியா இருக்கிறாங்களா, அந்த ஆடுகள் எல்லாம் சரியான விலைக்கு விற்கிறார்களா, அந்த வருமானங்கள்லாம் எப்படி செலவு செய்யப்படுகிறது என்று பார்த்துட்டு கூட என்ன செஞ்சிருக்கலாம், வர சொல்லி இருக்கலாம். அப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவர்கள் துன்மார்க்கமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க கிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்டா நாங்க ஒரு 10,000 ரூபாய் என்ன செய்யறோம், மாசம் மாசம் நான் உங்களுக்கு கொடுக்குறோம், அல்லது ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளல யாரு, யோசேப்பு. நேர்மையாக நடக்கின்றான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை வைத்த இடங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அது ஒரு வேற ஆடு மேய்க்கிற வேலையா இருக்கலாம், அது வேற சாதாரண ஒரு வேலையா இருக்கலாம், அதிலே நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதை வைத்துதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். அப்ப கொஞ்சத்தில் உண்மை. நாம் என்ன நினைப்போம், பெரிய அதிகாரியான பிறகு நான் என்ன செய்யலாம், உண்மையா இருக்கலாம் அப்படின்னா. இல்ல இல்ல, உன்னை பெரிய அதிகாரியாக நீ மாற வேண்டும் என்றால் கொஞ்சத்திலே என்ன செய்யணும், நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுவும் பாருங்க, அதிகாரி ஊழியக்காரன். அப்ப ஊழியம் செய்யும் போது, நீ வேலைக்காரனாக இருக்கும்போது, அற்பமான ஒரு ஆரம்பத்திலே நீ இருக்கும்போது நீ உண்மை உள்ளவனா இருந்தால், அதனால்தான் ஊழியக்காரன் என்னவா மாறினான், அதிகாரியாக மாறுகிறான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் என்று படிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகவே இந்த நாளிலே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய குடும்ப காரியங்களிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். தேவன் அந்த உண்மையை பார்த்து, அது எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் தேவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க அவரால் முடியும். ஆமா, அதை பார்த்துதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். உண்மை உள்ளவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவான், பரிபூரண. தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் அற்று போயிருக்கிற நாட்கள், குறைந்து போயிருக்கிற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த வசனத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு வைத்த பொறுப்புகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த உண்மை என்று சொல்றது உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் நேரங்களிலே உண்மை உள்ளவர்களா இருங்கள். உங்களுடைய வேலைகளிலே நேரங்கள்ல என்ன செய்யுங்க, ஆமா 9 மணின்னா 9:30 போய் நிக்காதீங்க. ஆமா, எல்லா காரியங்களிலேயும் உடைய முதலாளி சொல்லுகிற எல்லா காரியங்களையும் உண்மை உள்ள இருங்கள். தேவன் அந்த உண்மையை பார்த்து உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமா, நான் அடிக்கடி நினைக்கிற காரியம், இந்த மேல மனிதர்கள் எல்லாம் நம்ம முதலாளி, நமக்கு முதலாளி யார் தான், நம்முடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமா, அவர் நமக்கு படி அளக்கின்றவரா இருக்கிறார். நான் வேலை செய்கிற காலங்களிலும் சரி, எப்பொழுதும் சரி, என்னுடைய ஆண்டவரை தான் எஜமானா வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தான் என்னுடைய எஜமான். அவருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என்ற உணர்வு வரும்போது, ஆமா, டைமிங் எல்லாம் கரெக்டா இருக்கும். இருக்குமா, இருக்காதா? ஆமா, இதுக்கு அநேக தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை கவனிக்கிறார், நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்ற நிலையை இல்லாமல் இருக்கிறதுனால அநேக நேரங்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே ஊழியக்காரனாய அல்லது ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த இந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு பெரிய அதிகாரியாக மாற்றினார்.
இந்த வாழ்க்கையில எந்த நிலையில நீங்க இருக்கலாம், ஆனால் பெரிய அதிகாரியாக தேவனால் உங்களை மாற்ற முடியும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியா இருக்கிறார். அவன் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க தேவனால் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இவன் உண்மை உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். சரி, இருக்கட்டும். பாருங்க, 17 வயதிலே சகோதரர்களுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டின் குமாரனோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு என்ன செய்வானாம்? சொல்லி வருவான். சரி, 3வது வசனத்துக்கு வாசிக்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்புக்கு அவன் பிறந்ததினால் அதிகமாய் என்ன செய்தான்? அதனால்தான் தன் தகப்பனால் இவன் என்ன செய்யப்பட்டவன்? நேசிக்கப்பட்டவன் என்று சொன்னேன். முதிர் வயதிலே அவன் பிறந்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனை நேசித்தான். ஒருவேளை அவன் ஏன் நேசித்தான் முதிர் வயதிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் வாசித்து கொஞ்சம் இந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கும்போது இவர்கள் எல்லாருமே முதல் யாக்கோபு 7 வருடம் இந்த ராகேலுக்காக என்ன செய்தார்? ஆடு மேய்த்தார். அடுத்த 7 வருடங்களிலே இவர்கள் எல்லாருமே பிறந்துடுறாங்க. அப்ப யோசேப்புக்கு 17 வயது என்றால் ரூபனுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? அதிகபட்சமா 24, 24.5 வயசு தான் என்ன செஞ்சிருக்கணும், இருக்கணும். அப்ப எல்லாரும் ஒரே ஏஜ். அதுல கடைசியாக யார் பிறகுறா? இந்த யோசேப்பு பிறக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து வர்றாங்க. அப்புறம் பென்யமீன் பிறக்கிறார். அப்ப முதிர் வயதிலே அப்படின்னா அந்த கடைசி காலகட்டத்துல என்று நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் 135 வருஷம் என்ன செய்கிறார்? அவரு உயிரோடு கூட இருக்கிறார். கடைசியா அவர் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் பென்யமீன் பிறக்கிறாரு. சரி, இருக்கட்டும். அது மாத்திரம் இல்ல, இவன் ராகேலுடைய குமாரனாக இருக்கிறான். யாக்கோபுக்கு யார் தான் பிடிக்கும்? ராகேல். ஆமா, அவளுக்காக இந்த 7 வருஷம் என்ன ஆயிடுச்சான்? அவன் ஒண்ணும் ரொம்ப நாள் இல்ல, கொஞ்சம் குறைந்த நாட்களா இருந்துதான். அவ ராகேல் அதிகமாய் பிடித்திருக்கும். ஆகவே கூட என்ன செஞ்சிருக்கலாம்? யோசேப்பின் மேல் ஒரு கவனம் வந்திருக்கலாம். இன்னும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறான், நேர்மை உடையவனாக அவனுடைய குணாதிசயங்கள் காணப்பட்டபடினாலே இந்த யாக்கோபு இந்த யோசேப்பை என்ன செஞ்சிருக்காரு? நேசித்திருக்கலாம். இன்னொரு காரியமும் எனக்கு புரிகிறது. ஒரு ப்ராஃபட்டிக்கல் விஷன், இந்த மனிதனை குறித்ததான, இந்த பிள்ளையை குறித்தான தீர்க்க தரிசன பார்வை யாருக்கு இருந்திருக்கலாம்? இந்த யாக்கோபுக்கு இருந்திருக்கலாம். யாக்கோபு சாதாரண ஆள் இல்ல. அவர் ஒரு தேவ மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறான். ஆரம்பத்திலே வஞ்சிக்கிறவனாக, ஏமாற்றுகிறவனாக இருந்தாலும் தேவனை சந்தித்த பிறகு அவனுடைய குணாதிசயங்கள் மாறி தேவனுடைய திட்டத்தை ஓரளவுக்காவது இந்த யாக்கோபு என்ன செய்திருக்கணும்? அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவனுக்கு பல வர்ணமான அங்கியை வாங்கி கொடுத்தான் அல்ல, செய்வித்தான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இவனுக்காகவே ஏதோ ரெடிமேட் ஷாப்ல போய் இருக்கிறத ஒண்ணு எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொல்லல. இந்த யோசேப்புக்காகவே என்ன செய்தானா? செய்வித்தான் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு சாதாரண காரியம் இல்லை. மற்ற மொழிபெயர்ப்புல படித்தா அவனுக்காகவே அதை என்ன செய்திருக்காரு? அதை செய்திருக்கிறார். செய்வித்தான். அது எப்படிப்பட்ட அங்கியா? பல வர்ணமான அங்கி என்று சொல்லப்பட்டிருக்குது. பல வர்ணமான அங்கி. முதல் சொல்றது அதை அவனுக்காகவே செய்வித்தான். இரண்டாவது, இந்த பல வர்ணமான அங்கியை குறித்து ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம படிக்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18-19 வருஷத்துல பல வர்ணமான அங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமார்த்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது தாமார் போதும். அங்க கீழே 2 வருஷத்துல இந்த பல வர்ணமான அங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பல வர்ணமான அங்கியை யார் உடுத்திக் கொள்வார்கள்? ராஜகுமாரர்கள் என்ன செய்வாங்க? உடுத்திக் கொள்வார்கள். அப்போ இதை புரிந்து கொள்கிற நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். இந்த யோசேப்பை குறித்து யாக்கோபு ஒரு ராஜகுமாரனாக என்ன செய்கிறாரு? அவர் கருதுகிறார். ஆகவே என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த பல வர்ணமான, ஏன்னா 12 பிள்ளைகள் இருக்காங்க, ஆனா யோசேப்புக்கு மாத்திரம் என்ன செய்கிறார்? அதை கொடுக்கின்றார். அதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இந்த பல வர்ணமான அங்கியை அவருக்கு கொடுப்பதினாலே இவர் வேறொரு செய்தியை தன்னுடைய சகோதரர்களுக்கும் சமுதாயத்துக்கும் சொல்லுகிறார். என்ன செய்தினா, ரூபன் எனக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன் தான்,
ஆனால் அவன் செய்த துரோக செயலினாலே சேஷ்டபுத்திர பாகத்தை நான் அவனுக்கு என்ன செய்ய போறது இல்ல, கொடுக்க போறது இல்ல. சிமியோனும் லேவியும் செய்த கொடூரமான செயல்களினால அவனுக்கு என்ன செய்யறது இல்ல, கொடுக்க போறது. 38வது அதிகாரத்துல யூதா செய்கிற செயல்கள், அப்புறம் இந்த காத், ஆசேர், தான், நப்தலி போன்ற அவர்கள் துன்மார்க்கமான, இப்படி ஒவ்வொருவரை எடுத்தாலும் 12 பிள்ளைகள் இருந்தாலும் பென்யமீன் வரைக்கும் யாக்கோபுக்கு யார் மேல என்ன செய்யல, நம்பிக்கையே வரவில்லை. இந்த யோசேப்பு நீதிமானா இருக்கிறபடினால், நேர்மை உள்ளவனா இருக்கிறபடினால், உண்மை உள்ளவனா இருக்கிறபடினால் என் சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்க போற, இந்த யோசேப்புக்கு கொடுக்க போகிறேன். ஏனென்றால் அவன் இப்படி நினைச்சிருக்கலாம், லேயால் எனக்கு முதல் மனைவியாய் வந்திருந்தாலும் நான் ராகேலுக்காக தான் என்ன செய்தேன், ஆடுகளை மேய்த்தேன். ஆகவே அவளுடைய முதல் மகனாகிய இந்த யாக்கோபு, இந்த யோசேப்புக்கு என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தின் சுதந்திரத்தை நான் கொடுக்க போகிறேன் என்ற செய்தியை அறிவித்திருக்கலாம் இதன் மூலமாக. அல்லது இவன் ஒரு ராஜகுமாரனாக வருவான் என்பதை அவன் முன் அறிந்து இந்த பலவர்ணமான அங்கியை அவனுக்கு என்ன செய்தான், அவனுக்கு செய்வித்தான் என்று. எல்லாரிலும் அதிகமாய் அவனை என்ன செய்தானா, பிறந்த இஸ்ரவேல் குமார், தன் குமார் எல்லாரிலும் அவனை அதிகமாய் என்ன செய்தானா, நேசித்தான். 4வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவன் சகோதரர் என்ன செய்தார்களாம், கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு குடும்பத்துல இருந்ததுன்னா பொதுவாக எப்படி வரும்? இங்க பாருங்க, ஒரு தகப்பன் யாரு, யாக்கோபு. 4 தாய்கள் அந்த குடும்பத்துல, யாரு, ராகேல், லேயால், பில்கால், சில்பால், 4 தாய்கள், 12 பிள்ளைகள். இதுல பாத்தீங்கன்னா ராகேலுக்கும் லேயாலுக்குமே என்னது, 2 பேரும் சகோதரிகள் தான். ஆனா இவங்களுக்கு 2 பேருக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் என்ன செஞ்சுட்டே இருந்தது, வந்து கொண்டே இருந்தது. அப்போ பாருங்க, 4 தாய்மார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை இப்படி நான் யோசித்து சொல்ல விரும்புகிறேன். ஒரே தகப்பன் ஈசாக்கு, ஒரே தாய் ரெபேக்கால், 2 பிள்ளைகள் ஏசா, யாக்கோப். அந்த வீட்டுல என்ன வந்தது, பிரச்சனை வந்தது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4 தாய்மார், 12 பிள்ளைகள். வீடு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வீடு கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. ஒரே தாய் தகப்பன், ஒரே வீட்டுல பிறக்கின்ற பிள்ளைகள், அங்கேயே என்ன நடக்குது, பிரச்சனைகள். ஆனால் இந்த குடும்பம் பெரிய குடும்பங்க. 4 தாய்மார் இருக்காங்க, 12 பிள்ளைகள் இருக்காங்க. அதுல இந்த யாக்கோபு என்ன செய்யறார், இந்த யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறார். யோசேப்பை அதிகமாய் நேசிச்சா என்ன செஞ்சிருப்பாரு, என்னங்க செஞ்சிருப்பாரு? நான் இப்படி நேசிச்சேன். எல்கானா அண்ணாலே ரொம்ப நேசிச்சார். என்ன செஞ்சாரு, 2 பங்கு என்ன செஞ்சிருக்காரு. அப்போ நேசித்ததை எப்படியாவது செயல்களில என்ன செய்வோம், நம்ம வெளிப்படுத்தும், எப்படியாவது அதை வெளிப்படுத்தும். அப்போ மற்றவங்க என்ன செய்வாங்க, பெண்ணினால் சும்மா இருப்பாளா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த யோசேப்புக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கும் போது மற்ற 11 பிள்ளைகள் சும்மாவா இருப்பாங்க? அந்த தாய்மார் சும்மாவா இருந்திருப்பாங்க? வீட்டுல என்ன நடந்திருக்கும், அடிக்கடி பிரச்சனைகள் நடந்திருக்கும். நம்ம இங்க ஐயோ அவங்க எல்லாம் பரிசுத்தமான குடும்பங்க, அவங்க எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, வந்திருக்காது அப்படின்னு அவன் நினைப்போம். ஆனா இன்றைக்கு இருக்கிற எல்லா சோதனைகள், மனுஷருக்கு நேருகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மை உள்ளவர். அப்போ எல்லா பிரச்சனைகளும் அங்க என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அப்போ யாக்கோபு இவனை நேசித்ததினால ஏதாவது சில காரியங்களை அவனுக்கு ஸ்பெஷலா செஞ்சிருப்பார். அது மாத்திரமில்லை, இந்த பலவர்ணமான அங்கேயே வேற என்ன செஞ்சிட்டாரு, மாட்டி விட்டுட்டாரு. நிச்சயமாக அங்க என்ன நடந்திருக்கும், ஆமா, அதை குறித்துதான கேள்வி எழுந்திருக்கும். நிச்சயமாக இங்கே என்ன படிக்கிறோம், தன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது. இப்போ வேதம் என்ன எதிர்பார்க்கு, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவனோட யோசேப்போடு அவர்கள் பட்சமாக அன்பாக பேச வேண்டும் என்று வேதம் என்ன செய்கிறது, எதிர்பார்க்கிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்யல, ஏன்னா தகப்பனை அவர்கள் நேசித்திருப்பார்கள் என்றால், அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை என்ற காரணத்தினாலே, அப்பாவை நேசிப்பதினாலே, தகப்பனை நேசிப்பதினாலே இந்த யோசேப்பையும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், நேசித்திருக்க வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமா, யார் மேலெல்லாம் தேவனுடைய பிரியம் இருக்கிறதோ தேவன் அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவர்களை பகைக்க கூடாது. அவர்களை நாம் என்ன செய்யதாக வேண்டும், நேசிக்க வேண்டும். அதனால்தான் ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன், உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன். ஏன்னா தேவ திட்டம் யார் மேல இருக்கு, ஆபிரகாமின் மேல இருக்குது, யாக்கோபின் மேல இருக்கிறது. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அப்படி எதிர்பார்க்குது. அவனோட கூட அவர்கள் பட்சமாய் பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்களோ என்ன செய்தார்களாம்,
அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் பகை எப்படி வருகிறது? தன் சகோதரர்களால் அவன் என்ன செய்யப்பட்டவன்? நம்ம தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன், தன் சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டவன்? பகைக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். இவர்கள் ஏன் பகைத்தார்கள் அப்படின்னு அவன் முதல் குறிப்பு சொல்கிறது. அவன் தகப்பனால் நேசிக்கப்பட்டதினாலே சகோதரர்கள் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். இந்த காலை வழியில நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் நமக்கு வரதுதான் இருக்கும். இந்த கீழே படிச்சா பொறாமை கொண்டார்கள் என்றே இருக்கிறது. அப்ப வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, மற்ற இடங்களில், குடும்பங்களில் ஆனாலும் சரி, வேறு எந்த இடங்களில் ஆனாலும் சரி, இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்ப்போம். அப்பொழுது நாம் அவர்கள் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக ஆகக்கூடாது. இந்த பொறாமை என்ற நிலை எப்படின்னா, நமக்கு இல்லாதது மற்றவர்களுக்கு இருக்கும்போது அந்த உயர்வையோ அல்லது நன்மைகளையோ அவர்கள் அனுபவிக்கும் போது இங்கே சந்தோஷத்துக்கு பதிலாக எரிச்சல் உண்டாகிறதா என்று பாருங்க. நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோமான்னு பாருங்க. அப்படின்னு நம்ம கிட்ட என்ன இருக்கு? பொறாமை இருக்கிறது. நமக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது எரிச்சல் உண்டாகிறதா, அல்லது அவர்களுக்கு கிடைத்த ஒன்று இழக்கும் போது நமக்கு சந்தோஷம் வருதான்னு பாருங்க. நல்ல ஒரு காரியத்தை அவங்க வச்சிருக்காங்க, அதனால நமக்கு எரிச்சல் வந்துச்சு. திடீர்னு அது உடைஞ்சு போச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ உள்ள எப்படி இருக்குது? சந்தோஷம் வந்ததுன்னா நம்ம கிட்ட என்ன இருக்குது? யாருக்குமே இல்லாதது போல இருக்கு. எனக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். இது எல்லாருக்கும் வரும். ஆமா, எல்லாம் எங்கதான் இருக்கிறோம்? மாம்சத்தில். ஆனால் ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை நாம் ஒவ்வொரு நாள் என்ன செய்யும்? அழிக்கணும். இப்படி இந்த உணர்ச்சி வரதான் செய்யும். அதை என்ன செய்யணும்? அழிக்கணும். ஆமா, அன்புக்கு என்ன இல்ல? பொறாமை இல்லை. அப்ப பாருங்க, இவங்களுக்கு உண்மையான அன்பு இல்ல. தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்படுது? ஊற்றப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். யாக்கோபு யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனை முகமுகமாய் தரிசித்தவன், தேவனுடைய உடன்படிக்கைகள் இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அந்த குடும்பத்துல ஒருத்தனை என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. சரி, இருக்கட்டும், அவர்களை பகைத்தார்கள். இப்ப அடுத்த நிலை, அடுத்து தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். தேவனால் இவன் என்ன செய்யப்பட்டவன்? முன்குறிக்கப்பட்டவன். இப்ப அடுத்தது வாசிக்கலாமா? யோசேப்பு என்ன செய்தாங்க? ஒரு சொப்பனம் என்ன செய்தார்? கண்டு. அதை படிச்சிருங்க. அது நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார். இந்த பகையை குறித்து கூட இன்னொரு 2 வசனத்தை சொல்லிட்டு யோசேப்பு சொப்பனம் கண்டான்றத போலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இந்த பகை இருந்தாலே என்ன வருமா? பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் என்ன செய்யுமா? மூடும். அன்பு என்ன செய்யும்? அப்ப பகைத்தார்கள் என்று ஒரே வழியில எழுதிட்டாங்க. அங்க என்ன நடந்திருக்குது? விரோதங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விரோதம் இருந்தா என்ன? அடிக்கடி சண்டை வந்திருக்கும், அடிச்சிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, அவனை சிறுமைப்படுத்தி இருப்பார்கள், இழிவாக என்ன செஞ்சிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. அதான் சொல்ற, பகை விரோதங்களை என்ன செய்யும்? எழுப்பும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் என்ன செய்யும்? மூடும். 1 யோவான் 2:9 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே என்ன செய்யறானா? இருக்கிறான். அதை போடுங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரரை பகைக்கிறவன் இதுவரைக்கும் என்ன செய்கிறான்? இருளில் இருக்க. அப்போ யாக்கோபினுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? இருளில் இருக்காங்க. எந்த குடும்பத்துல இருக்காங்க இவங்க? எந்த குடும்பத்துல? தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிற ஒரு குடும்பம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிற ஒரு குடும்பம். ஆனால் எப்படி இருக்காங்க? இருளிலே அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு வசனம் மத்தேயு 5:21-22 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு. இப்ப இந்த சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் என்ன செய்கிறது? வருகிறதாக இருக்கிறது. ஆகவே தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு என்ன செய்வானா? ஆமா. அப்போ இங்கே நான் படிக்கிற காரியம், இந்த சகோதரனை அவர்கள் பகைத்தார்கள். ஆமா, பகை விரோதங்களை என்ன செஞ்சிருக்கோம்? எழுப்பியிருக்கும். இந்த கடைசி காலங்கள்ல யாக்கோபு சொல்கிற ஒரு வார்த்தை கூட நான் வாசித்து கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:23-24 இப்படி நாம் படிக்கிறோம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். அவ பாருங்க, யாக்கோபுக்கு நல்லா தெரியும், நான் இவனை நேசிக்கிறதுனால
இவன் உண்மையாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால, இவன் மேல் தேவ திட்டம் இருப்பதினாலே சகோதரர்கள் அவனை என்ன செய்கிறார்கள்? பகைக்கிறார்கள். அதனால்தான் கடைசி காலத்துல சொல்றாரு, வில் வீரர் அவனை என்ன செய்தார்கள்? மன மடிவாக்கினார்கள். இப்போ மற்றவர்களால் பகைக்கப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்களேன், எப்படி இருக்குங்க? இன்னும் அந்த அனுபவம் வரலையா? இன்றைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. வில் வீரர் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள், அவனை மனமடிவாக்கினார்கள் என்று சொல்ல. மனம்னா நமக்கு தெரியும், நம்முடைய இருதயம். அவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், அவன் இருதயத்தை நொறுக்குகின்ற காரியங்களை அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? செய்திருப்பாங்க. அப்ப யோசேப்பு என்ன செஞ்சிருப்பாரு? கரெக்டா வேதனைப்பட்டிருப்பார், அழுதிருப்பார், கண்ணீர் விட்டிருப்பார். இன்னும் கட்டளை நோக்கி அவர் கூப்பிட்டிருப்பார். நான் நேர்மையாக நடக்கிறேனே, நமக்கு இருக்கிறது போல வேதமோ சபைகளோ இல்லையே, அன்றைக்கு முன் உதாரணங்களும் இல்லை. ஆகவே தனிமையாக இருந்த ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சிருக்கணும்? கூப்பிட்டு இருக்கணும். இந்த நேரங்கள்ல நன்றாய் ஏன் அந்த வேதனை, ஏன் அந்த மனமடிவு, ஏன் அந்த தனிமை? ஏன்னா யார்கிட்ட வரணும்? நீங்க தேவனிடத்துல வரணும். அந்த இடத்துலதான் அநேகர் என்ன செய்யறாங்க? தேவனை விட்டு தூரமாய் போகிறார். இந்த காலையில கர்த்தரோடு கூட பேசுகிறார். உன்னுடைய வேலை ஸ்தலங்களில் உன்னை மனமடிவாக்குகிறார்களா? நேர்மையாய் நடப்பதின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில் உன்னை மனமடிவாக்குகிறார்களா? நீ மனமடிவாக்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஒரே இடம் இருக்கிறது, யார்தான்? தேவன். தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை விட்டு விடுங்கள். இந்த பாடுகள் நிச்சயமாக ஒரு கன மகிமைக்கு உரியதாக மாறும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. தேவனே இதை நடத்துகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது சகோதரர்களால், குடும்பத்தினரால் அல்லது வேலை ஸ்தலங்களில் இருக்கிறவர்களால் இது நடைபெறுகிறது அல்ல. தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருப்பார் என்றால், தேவனுடைய அன்பு உண்மையில் இருக்கும் என்றால், தேவனால் நீ முன்குறிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்றால், நீ கடந்து செல்கிற பாதை இப்படிதான் இருக்கும். மனமடிவாக்கினார்கள், அவனை பகைத்தார்கள். அந்த நேரத்துல தனிமையாக இந்த யோசேப்பு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்க வேண்டும். சிறைச்சாலை இருக்கும்போது யார்தான் அவருக்கு துணை? தேவன் தான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்படின்னா இவர் எங்க இருந்திருக்கிறாரு? கர்த்தரோட இருந்திருக்கிறார். அவ மனமடி பார்க்கும் போது எங்க வந்துருங்க? கர்த்தரிடத்துல. நீங்க ராமுழுவதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஐயோ அவனை திட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நாம என்ன செய்வோம்? அப்படி மனமடி வாக்குகிறவளை பிடிச்ச என்ன ஆமா தீட்டிக் கொண்டு, அவளை சபித்துக் கொண்டு, அவர்களுக்கு எதிராக என்ன செய்வோம்? பேசிக்கொண்டு. இந்த காலையில கர்த்தனோடு கூட பேச, கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமா? அநேக காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாக மாற்ற வேண்டுமா? உன்னை மனமடி வாக்குறவள். அதனாலதான் சொல்லிக் கொடுக்குற ஆண்டவர், உங்களை சபிக்கிறவளை என்ன செய்யுங்க? ஆசீர்வதி. உங்களை துன்பப்படுத்துறவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவளை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலையில அவளை ஆசீர்வதிக்கு, அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னும் நான் என்ன செய்யணும் உமக்காக? தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். தேவ சமூகத்தில் உங்கள் நேரங்களை செலவு செய்யுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பேசலாம். இந்த வார்த்தை இது ரொம்ப மிக தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. நீங்க வேதத்தை எழுதி வைத்திருக்கு. எதற்காக? யோசேப்பில் நடந்த சரித்திரத்தை நமக்கு எதுக்காக வைத்திருக்கிறாங்க? இன்னைக்கும் யோசேப்புகள் இருக்காங்க, இன்றைக்கும் தானியேல்கள் இருக்காங்க, இன்றைக்கும் தாவீதுகள் இருக்காங்க. ஒரு சொல்லுவோமா? ஆமா. இன்றைக்கு யார்தான்? இன்றைக்கு அந்த யோசேப்பு, அந்த தானியேல், அந்த தாவீதுகள்லாம் இல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலையில மற்றவர்கள் உங்களை பகைக்கிறார்களா? உங்களை மனமடிவாக்குகிறார்களா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்து அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்கள். அவருடைய சமூகத்திலே நேரங்களை செய்யுங்கள். அந்த நேரத்துல வேதத்தை எடுத்து என்ன செய்யுங்க? வாசிங்க. அது ரொம்ப ஒரு இன்பமா இருக்கும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். மற்ற எல்லா நேரங்களிலும் வருகிற வெளிப்பாட்டை காட்டிலும் அந்த நேரங்களிலே வருகிற வெளிப்பாடு ரொம்ப அற்புதமா இருக்கும். பேசலாம். இந்த வேதம் அப்பதான் கர்த்தர் கண்ணை திறப்பார். ஆமா. மற்ற நேரங்கள்ல அது என்னமோ ஒரு கதமா இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். ஆமா, உங்களுடைய வாழ்க்கையோடு கூட உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளா, உங்களுக்கு திட நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை, ஒரு வெளிச்சம் வேதத்துல உங்களுக்கு உண்டாகும். மற்ற நேரங்களில் எல்லாம் ஏதோ படிச்சா தூக்கம் வரும். ஆனா அந்த டைம்ல படிச்சா படிச்சுட்டே இருக்கலாம். பேசலாம். ஆமா, ஒவ்வொரு புத்தகமாக வாசித்து முடிக்க முடியும். பேசலாம். ஆமா ஆமா. அதான் தாவீது சொல்றான், உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராமல் இருக்கும் என்றால் என் துக்க நாட்களிலே நான் என்ன செய்திருப்பேன்?
அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீதுக்கு அவருடைய துக்க நாட்கள் எது மனமகிழ்ச்சியா இருந்தது? இன்றைக்கு நாம அந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக டிவியை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்து செல்போனை யூஸ் பண்ணிருக்கோம், யாரையாவது கூப்பிட்டு பேசிருக்கோம். ஆனால் அந்த துக்க நேரத்திலே வேதம் உன் மனமகிழ்ச்சியா இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் சொல்ல உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஆமா, தேவன் அநேக சத்தியங்களை உண்மைகளை உனக்கு தனியாக போதிப்பார். இப்படி பிரசங்கங்களை கேட்பதின் மூலமாக மட்டும் உன்னோடு கூட கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். இந்த வேதத்தில் ஒரு வெளிச்சம் உனக்கு உண்டாகும். இந்த வேதத்தினுடைய சத்தியங்கள் உனக்கு புரியும். இந்த வேதம் உனக்கு மனமகிழ்ச்சியாய் மாறும். ஆமா, இந்த வேதம் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அத ஒரு பரிசுத்தவான் சொல்றான், வேதம் உன்னை எரித்து விடுகிற அளவுக்கு நீ வேதத்தை எரித்து விடுன்றார். புரியுதா? ஆமா, வேதம் உன்னை எரிக்கணுமா? ஆமா, அது வரைக்கும் அதுக்காக நீ வேதத்தை படித்துக் கொண்டே இரு என்று சொல்லுகிறார். வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? மாறிடும். வேதம் நம்மை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கு. ஆமா, அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய வசனமே என்னது செய்யும்? சத்தியமா இருக்கு. இந்த சத்தியத்தினாலே இப்பொழுது என்ன செய்யுங்கள்? சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ அந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கின்றதாக காணப்படுகிறது. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அடுத்தது சொப்பனம். சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட பேசுகிறவராய். ஆனால் எல்லா சொப்பனமும் தேவனால் வருகிறது அல்ல, அதையும் நம்ம கவனிக்கணும். நான் அதை இதற்கு முன்பதாகவே நான் பேசியிருக்கேன், ஆனால் திரும்பமாக இந்த இடத்துல நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சொப்பனம் எல்லாமே எல்லாருக்கும் வரும். எல்லாம் தூங்கும் போது என்ன வருது? கனவுகள் வருது. எனக்கு கனவே வரலன்னா ஆச்சரியம் தான் அவங்கள. ஆனா எல்லா கனவுகளும் சொப்பனங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிற செய்திகள் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சில வசனங்களை அதற்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இப்படி படிக்கிறோம். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. அப்போ ஃபர்ஸ்ட் தொல்லைகள் அதிகமா வந்தா என்ன வரும்? சொப்பனம். ஆமா, அந்த சொப்பனம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததாக எடுத்துக்கொள்ள கூடாது. தொல்லையின் திரட்சியினால். இப்போ அடுத்த குறிப்பு அதே 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், 5:7. அநேக சொப்பனங்கள். ஆமா, அப்ப அநேக சொப்பனங்கள் என்ன செய்யும்? மாயையா இருக்கும். மாயைன்னா என்னங்க? ஏதோ கண்டோங்க, ஆனா காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது ஒண்ணு மாயையாக இருக்கிறது. அதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 73ஆம் சங்கீதம் 20வது வசனம், 73:20. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல. ஆமா, அப்போ கனவுல என்ன செய்ய? எல்லாம் ரியலா இருக்கிறது போல இருக்கு, ஆனா தூங்கி எந்திரிச்சா என்ன ஆயிடுச்சு? எல்லாம். ஆமா, அப்போ இதெல்லாம் கட்டிடத்துல இருந்து வந்தது அல்ல, கட்டிடத்துல இருந்து வந்தது இல்லை. அப்போ எது கட்டிடத்துல இருந்து வந்தது? அப்போ இன்றைக்கு தேவன் சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரா அப்படின்னா, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். இதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். இது வகையறுக்க தெரியலன்னா பெரிய பிரச்சனையில நாம போய் என்ன செய்வோம்? சிக்கிக்கொள்ளுவோம். அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தினுடைய நிறைவேறுதல், பேதுரு எழுந்து அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பிரசங்கிக்கிறார். இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்று என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது என்று சொல்றார். அப்ப புதிய ஏற்பாட்டின் நாட்களிலேயும் தேவன் சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆனால் எல்லா சொப்பனங்களும் தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை. அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது. அநேக சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சியினால் வருகிறது. ஒரு டிவி டிபேட் ஷோவை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த சொப்பனங்கள், கனவுகளை குறித்து அந்த ஷோ நடந்துட்டு இருந்து, நீங்க கூட எங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அதுல ஒருத்தர் சொன்னார், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், நம்முடைய சரீரம் இளைப்பாறும், ஆனால் அந்த மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்ன செய்யாதான்? தூங்காது. ஆமா, அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது சில நினைவுகளை என்ன செஞ்சுட்டே இருக்குமா? அது யோசித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் என்னவா வருதான்? கனவுகளாக வருது. அதுல சில நிறைவேறாத ஆசைகள் கூட என்ன செய்யும்? இருக்கும். சில எதிர்பார்ப்புகள், சில விருப்பங்கள் நமக்கு என்ன செய்யும்? வரும். இவைகளும் கூட கனவுகளாக வருகிறது என்று சொல்கிறார்கள். அதையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ இவைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற செய்திகள் அல்ல. அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்ப பாருங்க, அப்போ யோபையினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நிறைவேறும் போது பேதுரு சொல்கிறார், இந்த வார்த்தை இன்றைக்கு என்ன செய்கிறது, நிறைவேறி இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 33:15-16 வசனம். அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் தாம் செய்யும் காரியத்தை என்ன செய்கிறாராம், வெளிப்படுத்துகிறார். ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார் நம்மோடு கூட. அதற்கு அவர் பல ஏதுக்களை அவர் பயன்படுத்த முடியும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தரிசனத்தின் மூலமாக பேச முடியும். நீங்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது வேத வசனங்களின் மூலமாக கர்த்தரோடு கூட பேச முடியும். உள் உணர்வுகளின் மூலமாக ஆவியினால் ஏவப்பட்டு என்று சொல்லப்படுகிற உள் உணர்வுகளை ஏவி தேவன் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு செய்தியை நம்முடைய ஆவியில இம்பிரிண்ட் பதிவு செய்ய முடியும். தரிசனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, இப்படி பல ஏதுக்களின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கும் மனிதர்களோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டே இருக்கிறார். அசரீரி வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், தரிசனங்களின் மூலமாக, உள் உணர்வுகளின் மூலமாக, இப்படி பல நிலைகளிலே கர்த்தர் பேசுகிறார். அதுல ஒரு காரியம் தான் என்னது, கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். சில உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறாரா? ஆமா, வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது 40வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்துல 2 பேர் காலையில யோசேப்பு அவளை எல்லாம் இந்த சிறை கைதிகள் எல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது 2 பேர் துக்க முகமாக இருக்கிறார்கள். அவங்க கிட்ட, ஏயா உங்க முகமெல்லாம் துக்கமா இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நாங்க ராத்திரி ஒரு கனவு என்ன செய்தோங்க, கண்டோம். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர் யாருக்கும் இல்ல, ஆகவே நாங்க என்ன செய்யறோம், துக்க முகமா இருக்கும். அப்ப பாருங்க, அவர்களுடைய அந்த கனவு அந்த காலையில நித்திரை தெளியும் போது சொப்பனம் ஒளிவது போல அல்ல. ஆனா காலையில அவங்க என்ன செய்யறாங்க, அதை ரீகால் பண்றாங்க, அதை நினைவு கூறுகிறார்கள். அது அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்த கலங்க பண்ணுகிறது. அதுல ஏதோ ஒரு செய்தி இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதனால அந்த செய்தி அவர்கள் அறியவில்லை என்பதற்காக அவர்கள் துக்கமுகமா இருக்கிறார்கள். அப்ப யோசிப்பு சொல்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியவைகள் அல்லவா என்று சொல்லி அதை சொல்லுங்க என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான். அந்த வார்த்தையின்படியே ஒருத்தன் 3வது நாள் தன் ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறான். இன்னொருவன் 3வது நாளிலே அவனை அந்த ராஜா தூக்கி போடுகிறான். அவனை மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுது. அப்போ ராக்காலத்து சொப்பனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். யாருக்கு? தேவனே அறியாதவன், எகிப்து தேசத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு என்ன செய்கிறார். ஆனால் இதை வெளிப்படுத்த ஒரு யோசேப்பு அங்க தேவை. அதான் வேதம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார், ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. 41வது அதிகாரத்தில் பார்வோனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவருடைய நித்திரை கலைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, முதல் சொப்பனத்தை பார்த்து அவன் நித்திரை என்ன செய்ததுதான், கலைந்தது. அடுத்த திரும்பவும் தூங்குறான். 2வது சொப்பனமும் அவனுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. திரும்பவும் எழுந்துட்டான். அடுத்த நாள் அவன் எல்லா வேலையை விட்டுட்டு தன்னுடைய மந்திரிமாரை எல்லாம் அழைத்து தன்னுடைய சொப்பனத்தை அவர்களுக்கு என்ன செய்யறான், சொல்லுகிறான். அந்த தேசத்துல அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவனும் என்ன செய்யல இல்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரன், நான் செய்கிற தவறு இன்றைக்குதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை அங்கே விளக்குகிறான். யோசேப்பு வந்து பார்வோனுடைய சொப்பனத்துக்கு என்ன செய்கிறான், அர்த்தம் சொல்லுகிறான். அப்போ இந்த பார்வோனுக்கு புரிகிறது, இந்த சொப்பனத்திலே ஒரு செய்தி என்ன செய்கிறது, இருக்கின்றது. அப்ப பாருங்க, நிறைய புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர், அதுல ஒரு சரியான செய்தி அதுல என்ன செய்யணும், இருக்கணும். தாம் செய்ய போகிறதை கட்ட காண்பிக்கிறது இல்ல, ஒரு செய்தி இருக்கணும். அது அக்யூரேட்டா இருக்கும். ஆண்டவர் பேசிட்டு இருந்தா சரி, இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு இடத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். கிபியோனிலே சாலமோன் கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு என்ன செய்தானா, செலுத்தினான் என்று படிக்கிறோம் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல. அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக அவனோடு கூட பேசுகிறார். சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்திற்கு கேள் என்று சொல்ற. அப்போ இவன் கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு ஏராளமான இந்த ஜனத்தை நடத்த எனக்கு என்ன வேணும், ஞானம் வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு.
அவன் எழும்பி எருசலேமுக்கு கடந்து சென்று தன்னுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து வைக்கின்றான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பெரிய விருந்து வைக்கிறான். அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு வேசிகள் என்ன செய்யறாங்க, அங்க வந்து அப்போ சொப்பனத்தில் ஆண்டவரோடு கூட பேசுகிறதை, நிறைவேறுதலை உறுதிப்படுத்துகிறதை உடனடியாக என்ன செய்ய முடியும், நீங்க பார்க்க முடியும். அவ அந்த 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 அவருடைய வழக்கை தீர்க்கிறான். கர்த்தரால் அருளப்பட்ட ஞானம் சாலமோனுக்கு இருக்கிறது என்று கண்டு எல்லாரும் அவனுக்கு என்ன செய்ய, பயந்து அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ பாருங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறன்றாரு, அது உடனடியாக என்ன செய்யப்படுகிறது, அது நிரூபித்து காண்பிக்கப்படுகிறது. அப்ப தேவன் நம்மோடு கூட பேசினா உடனடியாக அந்த நிறைவேறுதல்கள் அல்லது கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். சரி பாருங்க, அடுத்தது தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு கனவை அவர் காண்கின்றார். அப்ப உடனே அவருக்கு அதுல புரிகிறது, நேபுகாத்நேச்சார் சாதாரண ஆள் இல்ல, ஏறக்குறைய முழு உலகையும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கான், ஆளுகை செய்து கொண்டிருக்கான். அவன் தன் கண்ட அந்த சொப்பனத்தை அர்த்தத்தையும், அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஞானமுள்ள அறிவுள்ள எந்த மனுஷன் இப்படி என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான்னு சொல்லாம என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொப்பனத்தையும் சொல்லணும், என்ன செய்யணும், அர்த்தத்தையும் என்ன செய்யணும், சொல்லணும். உடனே ஒரு சில கட்டளைகள் எல்லாம் போடுகிறான். அங்கே தானியேல் வந்து மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனிடத்திற்கு அவன் ஜெபத்தை எடுத்து அந்த சொப்பனத்தையும் அறிந்து கொண்டான், அதற்கான அர்த்தத்தையும் என்ன செய்தான் அவன் அறிந்து கொண்டு ராஜாவுக்கு அதை தெளியப்படுத்துகிறான். அதே போல 4வது அதிகாரத்துல தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரத்துல மறுபடியும் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அது அப்படியே ஒரு வருடம் கழித்து அது என்ன செய்கிறது, நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ராஜாக்கள் கூட அதை வேறு பிரித்து பார்க்க அவர்களுக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. ஏனென்றால் அவருடைய ஆவி கலங்கும், அவர்கள் அந்த நினைவை விட்டு அவர்களால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதற்கு முன்பதாக அவர்கள் அப்படி ஒன்றும் யோசிக்கவும் இல்லை, அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் இல்லை. தேவன் தாம் செய்ய போகிற காரியங்களை ராஜாக்களுக்கு, தேவனுடைய மனிதர்களுக்கு, உலகத்துல வாழ்கின்ற அந்த மனிதர்களுக்கு தேவன் தம்மை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில நான் இதற்கு சொல்ல வேண்டும் என்றால் யோசேப்பை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 1:20 வாசிக்கலாம். பாருங்க, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டது. என்ன, மரியாதை தள்ளிவிடுவதற்காக அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவன் அந்த காரியங்களை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவன் துக்கத்தோடு கூட அவன் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது சொப்பனத்திலே தேவன் அவனுக்கு தோன்றி என்று. இப்ப பாருங்க, இந்த காரியத்தை அவன் செய்த போது என்ன, இதை கண்ட போது பாருங்க 24வது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை என்ன செய்தான், ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்துல அவன் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக யோசேப்போடு கூட கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி படிக்கிறோம், அந்த சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் வந்து பேசுகிறார். வாசிக்கலாம். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்போ பாருங்க, அவர்களுக்கு புரிகிறது இது தேவனால் வந்த ஒரு எச்சரிப்பு என்று. 2:13 படிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, அப்ப பாருங்க அந்த கிரிட்டிக்கலான அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அவன் வெளிப்படுத்துகிறார். உடனடியாக பிள்ளையை எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க, எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு மரியாளும். எவ்வளவு பெரிய டிசிஷன் பாருங்க. அவ சாதாரண டிசிஷன் கிடையாது, சாதாரண தீர்மானம் இல்லை. எதை நம்பி எடுக்கிறாங்க, கனவை நம்பி. அது கனவு அல்லது தேவனிடத்திலிருந்து வந்த வெளி. அது அவருடைய ஆவியிலே ஒரு பெரிய உறுதியை அது ஏற்படுத்தும். என்ன சாதாரண டிசிஷன்ல ஒரு காரியம் இல்ல. எங்க எகிப்துல யாரு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியாது, அந்த ராத்திரியில புறப்படணும். எவ்வளவு பெரிய தீர்மானம். ஆமா, அங்க என்ன நடக்கும் தெரியாது, ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சாதாரண காரியம் இல்ல, அந்த தீர்மானம். அவர்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், இந்த சாஸ்திரிகள். ஏன்னா அவங்க என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, நாங்க போய் பிள்ளையை பணிந்து கொண்டு இடத்துக்கு வந்து அது இருக்கிற விலாசத்தை என்ன செய்யறோம் சொல்லு என்று அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க.
ஆனால் அந்த ராத்திரியிலேயே அவள் புறப்பட்டு போறாங்க. ஒருவேளை ராஜா பிடிச்சா என்ன ஆகுறது? இந்த சாஸ்திரிகள் எல்லாம் அன்னைக்கோட முடிஞ்சிருவான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த ராத்திரியிலே யோசேப்பு அந்த தீர்மானத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறதை நாம் படிக்கிறோம். 19வது வசனத்துல பாருங்க. 19வது வசனம். சொப்பனத்திலே காணப்பட்டு நீ எழுந்து எகிப்தை விட்டு போ என்று சொல்லுகிறார். அவன் போகல. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 22வது வசனத்துல பாருங்க. ஆகிலும் அர்க்கிலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து எச்சரிக்கப்பட்டு, அப்ப பாருங்க, நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படலன்னா என்ன செய்யறார்? ஆண்டவர் வார்ன் பண்றார், எச்சரிக்கிறார். எச்சரிக்கிறார். சாதாரண காரியம் இல்லை. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக நான் உங்களோடு கூட நான் பேசின காரியம். கர்த்தர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆனால் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு கூட என்ன செய்யணும்? நம்ம இருக்க வேண்டும். எச்சரிக்கை உணர்வோடு கூட. அதை எச்சரிப்பதற்காக இன்னும் சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். என்றால் இன்றைக்கு அநேகர் இதனால இடறி போகிறார்கள், தவறு போகிறவர்களாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். இதை சொல்லாமல் இந்த செய்திக்குள்ள போகக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல நிற்கிறேன். பொறுத்துக் கொள்ளுங்கள். 23வது அதிகாரம் 25வது வசனம். 23, 25. சொல்லுகிறதை கேட்டேன். உண்டோ? இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக, ஆமா, அவங்களுடைய விருப்பங்களையே அவர்கள் என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப 27க்கு வரும்போது 28வது வசனத்துல வாசிக்கலாம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி உண்மையாய் சொல்வானாக. அடுத்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியம். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர். ஆமா, கோதுமைக்கு முன் பதர். புடைக்கும் போது பதரெல்லாம் என்ன செய்யும்? போயிடும். அப்போ அநேக சொப்பனங்கள் எப்படி இருக்குது? மாயா. ஆனால் தேவனுடைய வார்த்தையா இருக்கும் என்றால் அது கோதுமை. அது தேவனுடைய வசனமாக இருக்கிறபடினால் அது நிறைவேறுகிறதாக காணப்படும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 32வது வசனம். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ நாம ஏதாவது தவறா சொல்லிட்டோம்னா ஆண்டவர் என்னவா மாறிடுவார்? நமக்கு விரோதியாய். ஆகவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அதை இன்னொரு முறை கூட என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். அதை வேறு நபர்களால் கூட அதை தேவனால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உறுதிப்படுத்த முடியும். ஆகவே இந்த காரியங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமா, சரி, இருக்கட்டும். ரைட், ஓகே. நம்ம தொடர்ந்து இங்கே வருவோம். வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை படிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். இன்னைக்கு நிறைய பேர் யோசேப்பை கம்ப்ளைண்ட் பண்றது எதுக்குன்னா, ஏன் நீ போய் இது என்ன செஞ்ச சொன்ன? நீ அமைதியாக என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். 17 வயது. அப்ப அவனுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அனுபவம் என்ன செஞ்சிருக்கோம்? கிடைத்திருக்கும். ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, எப்போது ஐஸ்கிரீம் சாப்பிடுறவங்க தான். ஆனா திடீர்னு யாராவது வாங்கி கொடுத்தா அதை சாப்பிட்டு போய் என்ன செய்வோம்? வீட்டுல ஒரு நல்ல ஐஸ்கிரீம் என்ன செஞ்சோம்? ஒரு சின்ன ஐஸ்கிரீம். ஒரு பெரிய அனுபவத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போ அந்த அனுபவத்தை யார்கிட்டயாவது என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? அதை தேவனும் அனுமதித்திருக்கிறார். அங்க அப்படிதான் நாம் படிக்கும்போது தேவன் அதை என்ன செஞ்சிருக்காரு? அனுமதித்திருக்கிறார். ஏன்னா அதை அனுமதித்தால்தான் அந்த ப்ராசஸ் என்ன செய்யும்? சரியா அதை நிறைவேறுதல் அங்கே தொடர்ச்சியாக வருகிறது. ஆகவே இதை நாம் யோசேப்பை குற்றப்படுத்துவதற்கு நம்ம ஏற்படுத்தக்கூடாது. சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக நம்மோடு கூட பேசுவார். அதை எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமா, நாம் அதை அறிந்து அவளுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுவார். சில காரியங்களை அவளுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? சொல்லுவார். அதுவும் நம்ம அறிந்து ஆராய்ந்து நிதானித்து சொல்ல வேண்டியதை மாத்திரம் சொல்லணும். நம்ம அனைவர் என்ன சொல்லக்கூடாது சொல்லிடுவோம், சொல்ல வேண்டியதை சொல்லாம இருப்போம். ஆகவே இதெல்லாம் கவனமாக நாம் இருக்கும்படி கேட்கிறேன். ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு என்ன செய்தான்? அறிவித்தான்.
ஆமா, இன்னும் அதிகமாக என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். சரி, அவன் அவர்களை நோக்கி அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக என்ன செய்தாங்களாம்? பகைத்தார். அப்ப பாருங்க, என்ன சொப்பனம் வாசிக்கலாமா? கேளுங்கள். இவர் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ன செய்யறாரு, நான் நினைக்கிற 11 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? கேளுங்கள். கட்டி கொண்டிருந்தோம், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, சுற்றி வணங்கி நின்றது என்ற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. யாக்கோபின் குடும்பம் என்ன இல்ல, இவங்க என்ன குடும்பத்தை சார்ந்தவங்க? தொழில். ஆடுகளை மேய்க்கிறவர்களுக்கும் வயலில அரிக்கட்டை அரித்து கட்டி எடுத்துட்டு வர வேலையை இவங்களுக்கு என்ன செய்யல இல்ல. பாருங்க ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னு. இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆடுகள் புஷ்டியாக இருந்தது, எப்படி யாக்கோபுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி இருக்கணும். அப்ப ஆடுகளையே பார்த்துட்டு இருக்கிறான், ஏதாவது என்ன செஞ்சிருக்க அவனுக்கு வந்திருக்கும்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கும் வயல்வெளிக்கும் என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அரிக்கட்டுகளை அரித்து கொண்டிருந்தோம், எல்லாரும் கட்டி வச்சிருக்கோம், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குது, உங்களுடைய அரிக்கட்டு அப்படியே என்ன செய்கிறது? வணங்கி நின்றது. இதெல்லாம் பிரசங்கிக்கும் போது எப்போதும் நான் ஒரு வசனத்தை சொல்லுவேன், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புத்தகம் 14:19 வாசிங்க. நீதிமொழிகள் 14:19. தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நன்றாய் எல்லாரும் பாருங்க, அதை டிவியில கூட பாருங்க. தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும். ஆகவே தயவுசெய்து நீதிமான்களை வாழ்ந்தணும். இங்க என்ன சொல்றாரு? இவன் பரிசுத்தமா வாழ்றான், அவங்க துன்மார்க்கமாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து இவங்க எல்லாம் உன்னை என்ன செய்வாங்க? வணங்க வருவார்கள் என்று தேவனை யாருக்கு வெளிப்படுத்துறா? அதுவும் பாருங்க கரெக்டா இது எப்படி நிறைவேறுதுன்னா, இந்த தானியம் கொள்ளும்படியாக தான் எகிப்துக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. எல்லாத்தையும் அதான் சொன்னேன், தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால் அதுல ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பெரிய அர்த்தம் என்ன செய்யும்? ஆமா, அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கும், அதுல அர்த்தமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அப்பவே புரிஞ்சுக்கலாம் இது பதர் இது. ஆனால் தேவன் கொடுக்கிறது கோதுமை கோப்பாக, தானியத்துக்கு ஒப்பாக காணப்படுகிறது. அதுல விஷயம் இருக்கும், கரெக்டா அப்படியே கட்ட செய்கிறார். இவர்கள் ஆகாரத்துக்காக எங்க போறாங்க? எகிப்து. அங்கே இந்த சொப்பனம் என்ன செய்யுது? அப்படியே நிறைவேறுகிறது. அதுக்கு காலம் ஆகும். நாம என்ன நினைப்போம், இவர் என்ன செஞ்சிருப்பாரு? நாளைக்கு நடக்கும் நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா 22 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்தது? நடக்கின்றது. பொறுமையா இருக்கணும். கர்த்தர் பேசினா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? நீடிய பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. சரி இருக்கட்டும், அங்க போன லேட் ஆயிடும். அப்ப அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. இதை நான் படிச்ச போது இப்ப பாருங்க, உடனே அப்பொழுது அவன் சகோதரர்கள் இத சொன்ன உடனே ரெவலேஷன் அவனுக்கு வந்துருச்சு. யாருக்கு? சகோதரர். அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாய். கரெக்டா புடிச்சிட்டாங்க. அந்த அந்த சிறைச்சாலை இருக்கவன் பார்வோன் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யவே இல்லை, அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு கூட விளங்கல. ஆனா சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? உடனே பிடிச்சு நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம். அடுத்தது அவன், அப்ப நான் என்ன சொல்ற, ரொம்ப அற்புதமா அதை வெளிப்படுத்திருப்பார். என்ன பார்த்து தத்துவ ரூபமா சொல்றாங்களே, அப்படியே அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இங்க நான் ஒரு சொல்ற காரியம், எப்போதுமே தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டால் அந்த இடத்துல இந்த சூழ்நிலை இருக்கும், பகை. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. எரேமியா சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கல, எங்கதான் போட்டாங்க? குழிக்குள்ளதான் போட்டாங்க. உளையான குழிக்குள்ளதான். நன்றாய் உங்களுக்கு வந்தது கர்த்தருடைய வார்த்தையா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதிர்ப்பு இருக்கும் அங்கே. ஆமா, ஜனங்கள் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கனாலே இது தேவனுடைய வார்த்தையா இல்லையா என்பதை நீங்கள் சரியா என்ன செய்ய முடியும்? நிதானிக்க முடியும். அதுக்காக எதிர்ப்பு தான்
அதுதான் சைன் சொல்லல, அதுவும் ஒரு அடையாளமா இருக்கிறது. ஏனென்றால் வேதத்துல நான் எல்லாத்தையும் படித்து பார்த்த போது எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் அதற்கு எதிரான சூழ்நிலைகள் ஏற்பட்டது, அதற்கு எதிராக மனிதர்கள் எழும்பி கிரியை செய்தார்கள். ஆனால் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினால் அது நிறைவேற அதுக்கு எந்த எதிர்ப்பு தடையா இருக்காது. ஒரு சுகமா ஆமா, எதிர்ப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். அப்ப இங்க நாம் படிக்கிறோம், அவனை இன்னும் அதிகமாய், முதல்ல அவங்க அப்பாவை அவனை நேசிச்சதுனால பகைத்தார்கள். இப்பொழுது தேவன் அவனுக்கு முன்குறித்த சில காரியங்களை அவன் சொன்ன போது அவனை இன்னும் அதிகமாக பகைத்தான். அதனால்தான் நான் இந்த ஹெட்டிங்க போட்டேன், சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன், தேவனால் அவன் என்ன செய்யப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன். தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினதினால் அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான். இப்ப பாருங்க, இதோ அதிகமாய் பகைத்தார். என்ன நடந்திருக்கும்? இன்னும் விரோதங்கள் இருக்கும், இன்னும் பகை என்ன செய்திருக்கும், அங்கே உருவாகி இருக்கும், இன்னும் பகை உருவாகி இருக்கும். சரியா கிட்டும். அடுத்து 9வது வசனம் பாருங்க, ஆண்டவர் வாங்க இன்னும் பகைக்கிறாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கலாம், பேசாம இருந்திருக்கலாம். ஆண்டவர் பாருங்க வேண்டும் என்றே என்ன செய்யறார், 2வது சொப்பனத்தை. அப்ப பாருங்க, இதை வச்சுதான் அவர் சொல்றாரு, பார்வோனுக்கு சொப்பனம் ரெட்டித்தது அப்படின்னா என்ன அர்த்தங்க, இது உடனடியாக கர்த்தர் என்ன செய்ய போறாரு, நிறைவேற்ற போகிறாருன்னு சொல்றான். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க அவருக்கு. சரி, இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரரை நோக்கி, இது பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முதல் சொப்பனமே இவனுங்களுக்கு ரொம்ப பெரிய எரிச்சலை கொடுத்து விட்டது. இப்ப 2வது சொப்பனம், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின. இதை லிட்டரலா எடுத்தான்னு வைங்க, எழுத்தின்படியே சூரியனும் சந்திரனும் அப்படின்னு லிட்டரலா எடுத்தா நம்ம உடனே சொல்லுவோம், இது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல, இது வேற யாரோ உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க. ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்ப்போம் என்றால், பகலை ஆள சூரியனும் இரவை ஆள, அப்ப பகலை ஆளுவதற்கு தான் எதை வச்சிருக்கிறாரு, சூரியன். அப்போ நீ அதை ஆள முடியாது, ஆனால் நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சிலதை சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள், காரியங்கள், பறவைகள், ஊரும் பிராணி எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இவங்களால எதை மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியும், பூமியில் இருக்கிற மிருக ஜீவன்கள் ஆளுகை செய்ய முடியுமா? ஆமா, நிச்சயமா ஆளுகை. ஆனால் சந்திரன் சூரியன் எல்லாம் இவங்க என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. உடனே உனக்கு வந்தது சும்மா இல்லப்பா, இது வேற எங்கேயோ வந்தது, ஆதியாகமம் 1 இப்படி சொல்லுது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஆனால் யாக்கோபு அதை உடனடியாக அதை புரிந்து கொள்ளுகிறார். வாசிக்கலாம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயாரும். அவனுக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு. யாருக்கு? ஏன்னா அவரு பல சொப்பனத்தை பார்த்த ஆளு, அவருக்கு என்ன செஞ்சிருச்சு கரெக்டா, இந்த சூரியனும் அடுத்து கரெக்டா சொல்ற 11 நட்சத்திரங்கள் அவரு புரிஞ்சிருச்சு. ஆமா, கரெக்டா தான் இவன் சொல்றான். ஆனா என்ன சொல்றான, தகப்பனும் தாயும் நான் உங்களை வணங்க வருவோமோ என்று சொல்லி என்று அவனை என்ன செய்தான், கடிந்து கொண்டான். ஏனென்றால் வழக்கத்துல அப்படி இல்ல, பிள்ளைகள் தான் பெற்றோரை என்ன செஞ்சாகணும், கனம் பண்ணணும். ஆகவே நீதான் என்னை கனம் பண்ணணுமே ஒழிய நான் உங்களை என்ன செய்ய முடியாது, கனம். இதுதான் வழக்கம். ஆனால் இங்க சொல்லப்பட்ட காரியம், இவன் ஒரு பெரிய அதிகாரத்துக்குட்பட்டவனாக அவன் மாறப்போகிறான். அப்பொழுது அந்த அதிகாரத்திற்குரிய அந்த ஸ்தானத்தை இந்த யாக்கோபும் லேயாலும் என்ன செஞ்சுதான் ஆகணும், கனப்படுத்திதான் ஆகணும். நிறைய புரிந்து கொள்ளுங்கள். அந்த அதிகாரம், அந்த பொசிஷன் நான் சொல்றது புரியுங்களா, அந்த தேசத்தினுடைய வைஸ் பிரசிடென்டா மாற போறாரு. அவ வைஸ் பிரசிடென்டா மாறும்போது அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்தானத்துக்கு என்ன செஞ்சது ஆகணும், யாக்கோபு தலை குனிந்துதான் ஆகணும். அதை தான் தேவன் அங்கே காண்பிக்கிறார். ஆனால் இதை யாக்கோபினால் அதை முழுவதுமா புரிந்து கொள்ள முடியல. அவனை என்ன செய்தான், கடிந்து கொண்டான். சகோதரர்கள் அவனை என்ன செய்தார்கள், பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்ப என்ன வருதுங்க, அதான் நான் சொல்ல வரேன், எதிர்ப்பு வந்துட்டே இருக்கும் அங்கங்க. அதேதான், அதுதான் ஒரு நல்ல சைன். ஆமா, சாதகமா இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க, அதை ஓரமா வச்சுக்கோங்க. ஆனா எதிர்ப்பு வருதுன்னா அது தேவனுடைய வழிநடத்துதலா இருக்கு. சரி, இதை அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார். இதை பார்த்தோன்னே இனி என்னப்பா, அப்பா அம்மா கூட உன்னை வணங்க வருவாங்களா என்று சொல்லி பொறாமை கொண்டார். அவன் தகப்பனோ, ஆனா யாக்கோபு கிட்ட பாருங்க, ஆரம்பத்துல கேட்கும் போது அவனை கடிந்து கொண்டான். ஆனால் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அப்போ இதுதான் ஹம்புலான காரியம். சரி இருக்கட்டும், இப்படி கத்த சொல்லியிருக்கான்னு சொல்ல, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடிந்து கொண்டான்.
ஆனால் அதற்கப்புறம் யோசிச்சு பார்க்கிறான், சரி இருக்கட்டும், இது ஓரத்துல என்ன செய்யலாம், இருக்கட்டும். மனதில் வைத்து கொண்டான். மரியாள் கூட இவைகள் எல்லாம் தன் மனதில் வைத்து என்ன செய்தாலாம், சிந்தித்துக் கொண்டிருந்தார். நம்ம கூட சில நேரங்கள் நமக்கு புரியாத காரியங்கள் இருக்கும், அதை நாம் மனதில் வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கணும். இது தேவனுடைய திட்டமாய் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய நிறைவேறுதலை நாம் பார்க்க காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் இருக்க வேண்டும். காலத்துக்கு முன்பதாக யாதொன்றை குறித்து என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆகவே இங்கே அந்த சகோதரர்களுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டும். இதை அவன் தன் மனதில் என்ன செய்தான், வைத்துக் கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். சரி இருக்கட்டும், அடுத்த பகுதிக்கு போனா இப்போ லேட் ஆயிடும். ஆகவே அதை நான் அதோடு கூட நான் நிறுத்த நான் விரும்புகிறேன். இங்கே இந்த பகையை குறித்து நாம படித்தோம். இதுல இன்னும் சில குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபத்துக்கு நேராக நான் வழிநடத்தும்படி நான் நிற்கிறேன். இப்ப பாருங்க, இதை நான் படித்த போது இவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். இந்த ஆதியாகம புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், காயின் ஆபேலை குறித்து நாம் எடுக்கும்போது இவர்கள் 2 பேரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்களாய் காணப்படுகிறார்கள். 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தார், அங்கீகரித்தார். ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல, அங்கீகரி. உடனே அவனை என்ன செய்யறான், பகைக்கிறான். அந்த பகை எது வரைக்கும் போய் நிக்குது, கொலை வரைக்கும் போய் நிற்கின்றது, கொலை வரைக்கும். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யாரு, ஆபேல். அதை நான் இப்படி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 யோவான் 3:12-13. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். என்னங்க பிரச்சனை அங்க? ஒண்ணும் இல்ல, கர்த்தர் அவன் காணிக்கை என்ன செஞ்சிட்டாரு, என் காணிக்கை என்ன செய்யல, அங்கீகரிக்க. இப்ப நாம என்ன செய்யணும், நாம ஆண்டவர் அங்கீகரிப்பதற்கு நான் என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், நான் செய்யணும். அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் என்ன செய்யும், படுத்திருக்கணும். அப்ப பாவத்தை அறிக்கை செய்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு திரும்ப கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து அதை என்ன செஞ்சிருப்பார், ஆண்டவர் அங்கீகரி. ஆனால் இவன் என்ன செய்கிறான், பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்ததினாலே தானே. என் சகோதரரே, சொல்லிட்டு சொல்ல, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். அப்ப தேவன் உங்களை அங்கீகரிப்பார் என்றால் என்ன வரும், பகைகள் வரும். ஆமா, ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 21வது அதிகாரத்துக்கு நாம வரும்போது, ஈசாக்கும் இஸ்மவேலுக்கும் உள்ள பிரச்சனை. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் உள்ள பிரச்சனை. 2 பேரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். 2 பேரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஒருவன் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திலே பிறந்தவன், இன்னொருவன் மாம்சத்தின் விருப்பத்தின்படி பிறந்தவன். அதை கலாத்தியர்ல நம்ம படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். கலாத்தியர் 4:28-29. சகோதரரே, நாம் ஈசாக்கி போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருது. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று பிடித்தா பார்த்தா, அன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை துன்பப்படுத்தினது போல இன்றைக்கும் சில துன்பங்களை நீங்கள் என்ன செய்துதான் ஆகணும், சகித்து ஆக வேண்டும். அடுத்தது யாரு, ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோபு அது ஒரே குடும்பத்துல தான் பிறந்தான், ஒரே வயிற்றில, ஒரே நிலை. ஆனா அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே யாக்கோபை தேவன் தெரிந்தெடுத்திருந்தார். அவன் மேல் உள்ள தேவ திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். அதனால பின்னாடி படித்து பார்க்கல என்றால், என் தகப்பனுக்காக தூக்கிக்கும் காலம் வரும், அப்பொழுது நிச்சயமா யாரை கொலை செய்வேன், யாக்கோபை என்ன செய்வேன், கொலை செய்வேன் என்று அங்கே படிக்கிறதை பார்க்க. இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காயின் தேவனுடைய வாக்குத்தத்தமோ உடன்படிக்கை அவனுக்கு இல்ல, இஸ்மவேலுக்கு உடன்படிக்கையோ வாக்குத்தத்தமோ இல்ல, ஏசாவுக்கு உடன்படிக்கையோ வாக்குத்தத்தமோ இல்ல. ஆனால் இங்கே யாக்கோபின் 11 பிள்ளைகளுக்கும் உடன்படிக்கைகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. அதுதான் டிஃபரன்ஸ், வித்தியாசம். புரியுதா நான் சொல்றது? இவர்கள் 12 பேரும் என்ன செஞ்சாகணும், 12 கோத்திரமாக மாறணும். பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் யாக்கோபோடு கூட சொல்லி இருக்கிறார். ஆமா, ஆகவே இவர்கள் வாக்குத்தத்தத்துக்குரியவர்கள், உடன்படிக்கைக்குரியவர்கள்.
ஆனால் உடன்படிக்கைக்குரிய வாக்குத்தத்தத்துக்குரிய இவர்களுக்குள்ளும் என்ன வருகிறது? பகைகள் வரும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கருத்துல, இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வரேன்னா, வெளியிருந்தும் உபத்திரம் வரும், புரியுதா? உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் என்ன வரும்? உபத்திரம் வரும், பாடுகள் வரும். ஆனால் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ள வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய வார்த்தையின்படியே காரியங்களை கத்த நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் வார்த்தை யாருடையது? தேவனுடைய. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமான்களாயிருங்கள், உண்மை உள்ளவர்களாயிருங்கள். எந்த இடத்துல? சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல, பாவங்கள் இருக்கிற இடத்துல, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறுகிற இடத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள், பரிசுத்த முடிவுள்ளாயிருங்கள். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம் தேவன் பேசுகிற தேவன். நீங்கள் பரிசுத்தமா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அந்த உண்மையை பார்த்து தேவன் உன்னோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். உண்மையை பார்த்து. தகப்பன் அவனை நேசித்தது நிமித்தம் அவர்கள் பகைத்தார்கள். ஆனா இவன் சகோதரர்களை என்ன செய்யவே இல்லை? பகைக்கவே இல்லைங்க. உண்மை உள்ளவனா இருந்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவனோடு கூட பேச, அவனுடைய எதிர்கால திட்டங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த காலவெளியில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய எதிர்கால திட்டங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். ஆமா, ஆபிரகாமோடு கூட பேசினாரா? ஆபிரகாம் கூட பேசினார். ஈசாக்கோடு கூட பேசினார். யாக்கோபோடு கூட பேசினார். பரிசுத்தவான்களோடு கூட பேசினார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பேசினார். இப்படி வேதத்தை எடுத்து, சரித்திரங்களை எடுத்து பார்த்தால் கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம இருக்கிற நிலையில இருந்தா, ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்போம் என்றால், தேவன் தமது சித்தத்தின்படி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் நம்ம பேசாத ஒரு தேவனை ஆராதிக்கல. வாயிருந்தும் பேசாதவைகள் அல்ல, கண்களிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாத ஒரு தேவனை ஆராதிக்கல. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனாலதான் இந்த செய்தியை இவ்வளவு ஆணித்தரமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமா வாழ்ந்து இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை பற்றிய காரியங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றிய காரியம், யோசேப்புக்கு சொல்றாரா, ஒரு டிசிஷனே எடுக்க முடியல. ஆமா, ரகசியமாய் இவ்வளவு பெரிய காரியத்தை அவன் கேள்விப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாகிறான். ஆனால் அன்று ராத்திரி வேளை கர்த்தர் அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவு பெரிய டிசிஷன் யோசேப்பு எடுக்கிறார். அந்த ராத்திரி வேளை அவர் புறப்பட்டு எகிப்துக்கு போகிறார். கனவின் மூலமா தேவனுடைய வார்த்தை என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு பார்வோனோடு கூட பேசுவார் என்றால், ஒரு நேச்சாரோடு கூட பேசுவார் என்றால், அதுக்காக சொப்பனத்தின் மூலமா தான் இல்ல, அது எப்படியோ கர்த்தர் பேசுவார். வேத வசனங்களின் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனங்களின் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக. பேதுரு வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு துப்பட்டி அப்படியே கீழே இறங்குகிறதாக, அதுல பல மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள்லாம் இருக்கிறது போல இருக்கிறது. உடனே ஒரு சத்தம் கேட்குது, எழுந்து அடித்து துசி. உடனே சொல்றான், ஐயோ, என் சிறு வயது முதற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை நான் சாப்பிட்டதில்லையே என்று சொல். 2ஆம் தரம் 3ஆம் தரம் அப்படியே கர்த்தர் அதை என்ன செய்யறார்? ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். கூடி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறான். கீழே சத்தம் கேட்குது. இங்க பேதுரு, சீமோன் என்கிற பேதுரு இருக்கிறாரா என்று இவனுக்கு கேட்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் எழுந்து அவளோடு கூட போ, புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அப்போ தரிசனம், தேவனுடைய நிறைவேறுதல், ரெண்டு எப்படி வரும்? இணைந்து. தேவன் பேசினார்னா கரெக்டா இருக்கும். கர்த்தர் சவுலோடு கூட பேசுகிறார். அவன் மனம் திரும்பிட்டான். 3 நாள் கண் பார்வையற்றவனாக புசியாமலும் குடியாமலும் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அனனியா என்கிற ஒரு பேருள்ள ஒரு மனுஷன் உன்னிடமாய் வரவும், உன்மேல் கைகளை வைக்கவும், நீ பார்வையடைவும் அவன் கண்டான் இருக்கு. அப்ப கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா யார்கிட்ட பேசியிருக்காரு? அங்கே யாரோடு? அனனியாவோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். நான் இதை சொல்லியிருக்கேன். அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். உடனடியாக அவன் புறப்பட்டு வருகிறான். அந்த வார்த்தை அன்றைய தினமே என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. இது தேவனோடு கூட உள்ள தொடர்புல இருந்தா இதெல்லாம் சரியா போகும் நான் நம்புறேன். பிரைஸ்லா. ஆமா, தேவனோடு கூட உறவில் இல்லாவிட்டால் இதுல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு தானா என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்து நாம் செயல்படுவோம் என்றால், இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக, தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனா இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியதுனால நான் என்னுடைய செய்தியை இன்றைக்கு இதோடு கூட நான் நிறுத்துகிறேன். அதை அப்படியே தேவன் நிறைவேற்றுகிறார். அதை எப்படி? 2 காரியங்கள். உணவுக்காக என்ன செய்யறாங்க? 2 ஒரே மாதிரி இருக்குது, ஆனா செய்தி வேற. உணவுக்காக இவங்க எங்க போவாங்க? எகிப்து தேசத்துக்கு கடந்து செல்லுவார்கள். இந்த யோசேப்பு இந்த குடும்பத்தாருக்கு உணவளிப்பான், ஆதரிப்பான் என்பதை முதல் தரிசனத்திலையும், 2வது
இவன் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட போகிறான், அதிகாரத்துக்கு வரப்போகிறான் என்ற காரியத்தை சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன செய்யும்? அவனை வணங்கும் என்று. இப்ப ரெண்டும் ரெண்டு வேறு வகையான செய்திகளாக இருக்கிறது. அப்ப தேவன் தெளிவாய் பேசுகிறவர், நம்மளை குழப்புகிறவர் அல்ல. ஏன்னா ஏற்கனவே நாம் எப்படிதான் இருக்கோம்? குழப்பமா இருந்ததுன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. அதை அப்படியே விட்டு விடுங்கள். குழப்பத்தை நீக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமா, சந்தேகங்களை நீக்குகிறவர் ஆயிருக்கிறார். அவர் தெளிவாய் பேசுவார். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் எம்மாத்திரம். ஆகவே இன்றைக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆமா ஆமா, அது தரிசனங்களா இருக்கலாம், தீர்க்க தரிசனங்களா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த உள் உணர்வின் மூலமாக கர்த்தர் இது உன்னுடைய வார்த்தை, உனக்காக சொல்லப்படுகிற வார்த்தை என்று வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். வசனத்தின் மூலம். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்கிறேன். ஒரு நாள் இதே இடத்துல, இதே புகைப்பீட்டுக்கு கீழே உட்கார்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இது தேவநாமத்தின் மகிமைக்காக சாட்சியாய் சொல்லுகிறேன். இதை என்னை மேன்மைப்படுத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதற்காக சொல்லுகிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதே இடத்துல உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவ ஜெபித்து முடித்த பிறகு வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு வேத வசனம் எனக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இது இதே இடத்துல கீழே அதை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தார். அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கினது. ஆண்டவர் பேசுறாருன்றது என்னால் உணர முடியுது. உடனடியாக என்னை சந்திக்க ஒருத்தர் வந்தாரு. அவர் பல காரியங்களை சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு இந்த வசனத்தின் மேலதான் என்ன செஞ்சு அவர் உட்கார வச்சு எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த காரியத்தை அவரோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அவரிடத்துல எந்த சலனமும் என்ன செய்யல, வரவே இல்லை. எந்த ஒரு எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. எதுக்கிட்டா இது அவர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும். வசனத்தை கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் எந்த சலனமும் என்ன செய்யல, ஏற்படவில்லை. அவரை ஜெபித்து அனுப்பிவிட்டேன். அவருக்கு அது ஏற்புடையதாக இல்லை, ஏற்புடையதில்லை. அவருக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த வார்த்தை தேவை இல்லை, சரியான நபருக்கு சொல்லவில்லை. சரி, அவர் போயிட்டாரு. திரும்பியும் இதே இடத்துல வந்து உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதுவே அந்த வசனமே எனக்கு என்னுடைய எண்ணங்களிலே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அடுத்ததாக என்னுடைய வழக்கத்தின்படியே ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஒவ்வொருவருக்காக. அப்பொழுது ஒரு நபருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அவருக்காக. அவர் 2500 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்காரு. பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், ஆனா பேர் சொல்ல விரும்பல. அப்போ அவருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவர் சில மாதங்களாக என்னோடு எந்த தொடர்புலையும் என்ன செய்யல, போன் பண்ணல. அவர் எப்படி இருக்கிறாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் இங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவரை நினைத்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதில் சொல்லுகிறது, அவருக்கு போன் பண்ணு அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் வருகிறது. முன்னாடி என்னதான் இருக்குது, போன் தான் இருக்கு. பண்றது என்னது, ஜெபம். அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவ மனதுல ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு ஜெபம் பண்ணலாம். இப்ப நான் உடனே இன்னொரு எண்ணம் வருகிறது, அவனுக்கு தேவைன்னா அவர் என்ன செய்யட்டும், என்னைய கூப்பிடட்டும்னு சொல்றேன். போன் அடிக்குது. பார்த்தா அவரு 2500 மைலுக்கு அந்த சைடு என்ன செய்யறாரு, அவரு இருக்காரு. இதை நினைக்கிற அவனுக்கு தேவையானால் என்ன செய்யட்டும், அவர் என்னோடு கூட தொடர்புக்கு வரட்டும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த போன் என்ன செய்தது, ரிங் ஆகுது. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு, இது இப்ப யார் தான் கனெக்ட் பண்றா, கர்த்தர் தான் கனெக்ட் பண்றாருன்னு அது எனக்கு புரிந்து விட்டது. உடனடியாக போன் எடுத்து, பிரைஸ் லார்ட் பிரதர், அவரு பிரைஸ் லார்ட் சொன்னார். அவர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அதை ஏன் கேட்குறீங்கன்னாரு. அது உங்க கூடயே கோயம்புத்தூர்லயே என்ன செஞ்சிருக்கலாம், நானு இருந்திருக்கலாம். இந்த டெல்லிக்கு வந்துட்டு நான் படுற பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர் அப்படின்னாரா. நானு டமால் இந்த வசனம் என்ன செய்கிறது நமக்கு, பிரதர் நீங்க பிரச்சனையை சொல்லாதீங்க, ஆண்டவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தாரு, அதற்கான வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, இந்த பிரச்சனைக்கு அது தீர்வா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை, அந்த சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ அந்த சூழ்நிலை சொன்னேன், அதற்கான தீர்வு, அந்த பிரச்சனையை சொன்னேன், அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொன்னேன். வசனத்துலதான் சொல்றேன். சொல்லி முடித்த உடனே பிரைஸ் லார்ட், நான் என்னுடைய சூழ்நிலை அது, என்னுடைய பிரச்சனை அது, அதற்கான தீர்வு அதுதான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒரே சொல்லுவோமா, இன்றைக்கும் தேவன் பேசுகிறார்.
இன்றைக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்றால் பல நபர்களை சொல்ல முடியும். கிளாஸ் எடுத்துட்டே இருப்பேன். ஒரே ஒரு சாட்சியை கூட சொல்லிட்டே போனா நிறைய சொல்லிடுவேன். ஒரு முறை ஒரு சுந்தரபுரத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அன்றைக்கு ஒரு புதிய வகுப்பு, புதிய கிளாஸ் ஆரம்பிக்குது. ஒரு நபர் வந்தாரு. அன்றைக்கு என்னுடைய இதுல சும்மா என்ற ஒரே வார்த்தை எடுத்து பேசினேன். சும்மா, அதுல ஒரு 50 தடவை 60 தடவை சொல்லியிருக்கேன் சும்மா என்று. ஆனால் அந்த சம்பவத்தோடு கூட அதை சொல்லி கொண்டு வந்திருந்தேன், சும்மா. அன்றைக்கு காலையில இந்த வந்த ஒரு நபர் அவருடைய வீட்டுல சும்மா இருக்கிறன்றத வச்சுதான் சண்டையே ஆரம்பிச்சுதான். என்ன வாசனைங்க, என்ன வார்த்தை? சும்மா இருக்கிறதை குறித்து ஒரு பெரிய சண்டையாம் வீட்டுல, பயங்கரமான சண்டை. அவர் மல்டி டேலண்ட் பர்சன். அவருடைய டேலண்ட் சொன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவர் வாசிப்பார், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பார். அவர் சென்னையிலிருந்து வேலையை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார். சும்மா இருக்கிறதை குறித்து நான் இங்க என்னத்த பேசிட்டு இருக்கேன்? சும்மா இருப்பதை குறித்து. நீங்கள் சும்மா இருங்கள் என்று நான் பேசுகிறேன். அவர் அங்க என்ன பேசுகிறார்? நான் சும்மா இங்க இருக்கிறேன்ட்டு அவர் அங்க அவங்க அப்பாவோட அவங்க குடும்பத்தாரோட சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு. நீங்க நம்ப மாட்டீர்கள், அது உண்மையான காரியம். அன்றைக்கு அவங்க என்ன, நீ சும்மா தானே இருக்க, அங்க எங்க சபையில் பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க போய் உட்கார்ந்துட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காரு, நீ சும்மா போய் உட்காருன்னு தான் சொல்லி அனுப்பிச்சாராமா. இங்க வந்தா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் சும்மா இருங்கள். கடைசியில அவரு தன்னுடைய எல்லா பிளானையும் அவரு ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு வருடம் அந்த வகுப்புக்கு லீவ் போடாம வந்தாரு. ஒரு சொல்லுவோமா, எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவர் சொன்ன சாட்சி, ஒரு நாள் நானும் அவரு ட்ரெயின்ல சேலத்துக்கு போயிட்டு இருக்க சொல்றேன், எப்படி இந்த கிளாஸுக்கு வந்து சொன்ன தெரியுமா? சும்மானு நீங்க ஆரம்பிச்சீங்க, அன்னைக்கு காலையில அதுதான் எங்க வீட்டுல என்ன இருது, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, சண்டை, பயங்கரமான சண்டை. அப்போ அந்த வசனம் வந்த உடனே நான் என்னுடைய திட்டத்தை எல்லாம் அப்படியே வைத்து விட்டு அந்த கிளாஸ் முடிகிற வரை ஒரு நாள் கூட ஆப்சென்ட் இல்லை. அப்படியே ஆப்சென்ட் ஆனாலும் அடுத்த நாள் என்னன்னு கேட்டுட்டு தான் அடுத்த வகுப்புக்கே உட்காருவார். இன்றைக்கும் இருக்கிறாரு அவரு. ஆமா. அப்போ சில நேரங்களில கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறவரா இருக்கிறார். இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்படும். அப்பதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும். ஆனால் தேவனோடு கூட நம்ம நடக்கிறத ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த காலத்தில் எல்லா வித தாழ்மையோடு கூட இந்த சாட்சிகளை நான் சொல்லி, இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் நான் தகுதியானவன் அல்ல, பரிசுத்தமானவனோ நீதியானவனோ அல்ல. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. இன்னும் இப்படிப்பட்ட சாட்சிகள் ஏராளமாய் சொல்ல முடியும், ஆனால் அவைகள் எல்லாம் இருக்கட்டும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் என்ன செய்யணும், வேணும். உங்களுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். எல்லாருமே ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான். ஆமா, எல்லாரும் ஆண்டவருக்கு. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிறார், இன்றைக்கும் கர்த்தர் இன்றைக்கும் உன்னோடு கூட பேசுவார். உன்னுடைய குழப்பத்திற்கு தீர்வை அவரால் கொடுக்க முடியும். யோசேப்போடு கூட பேசின தேவன் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உன்னோடு கூட பேசும். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் முழங்கால் படியிடுங்க, நீங்கள் முழங்கால் படியிடுங்க. ஆரம்பத்துல வீட்டுல முழங்கால் படிட்டு ஜபிக்கும் போது எல்லாரும் வித்தியாசமா தான் உங்களை பார்ப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கு செலுத்துங்கள். அதிகாலையில கர்த்தரை தேடுங்கள், அதிகாலையில கர்த்தரை தேடுங்க. கஷ்டம்தான் ஆரம்பத்துல. ஆமா, பகல் முழுவதும் நீங்க உழைக்கிறீர்கள், உழைப்பதற்கெல்லாம் நேரம் செலவு செய்கிறோம். ஆனா கர்த்தருக்கு நேரம் செலவு செய்றீங்களா? நீங்கள் அவரை முழுதயத்தோடும் நீங்கள் தேடினால் தேடுகையில் அவரை கண்டடைவீர்கள். எனக்கு முழுதயத்தோடு ஆண்டோட தேடுறது இல்லை. ஆமா, சொப்பனத்துக்காகவே அல்லது தரிசனத்துக்காக வசனத்துக்காக தேட வேண்டாம். அவர் தேவனா இருக்கிறபடியால் தேடுங்கள். அல்லேலூயா. அவர் தேவனா இருக்கிறபடியால் தேடுங்கள். நிச்சயமா அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்களை நடத்துகிறதை கர்த்தர் காண்பிப்பார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களால் உணர முடியும். அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பிரச்சனையில தேவனுடைய கரம் செயல்படுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார். அதை மற்றவருடைய வாயிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், அதை கொண்டு வருவார். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறதை மற்றவர்கள் வாயிலிருந்து என்ன செய்ய, அந்த வார்த்தைகள் வெளியே வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், உணர்வீர்கள். ஆமா, இப்படி பல அனுபவங்களை கர்த்தர் நமக்காக தான் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயந்திரத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. இது உறவு
இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனும் மனிதனும் இணைந்து உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கிறது. அந்த அனுபவத்திற்கென்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த காலை வேளை தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த வசனங்களுக்கு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம்.